திருப்பத்தூர்ல கூப்பிட்டாங்களாம் பஸ்ல வச்சு எவ்வளோ? 200 சொல்லிட்டு கூட்டும் போனாங்களாம். ம். கூட்டும் போயிட்டு வேலை முடிஞ்ச உடனே காசு தரலையா கேட்டு விட்டாங்களாம். ம். தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லிருந்தாரு, அவங்க ஊர்ல தான் போனாங்களாம் எல்லாம் பஸ்ல. இதுலயும் ஃப்ராடு. அதுக்கு முன்னாடி எப்போ ரீசெண்டா ப்ரோ திருப்பத்தூருக்கு ம். அவர் திருப்பத்தூருக்கார் ஒருத்தர் தெரியும், அவருதான் சொல்லி சிரிச்சுன்னு இருந்தாரு. காசு கொடுக்குறன்னு ஊர்ல ஆளை கூட்டும் போய் 200 பேசிட்டு குடுக்கவே இல்ல. போன வாட்டி எதுக்கோ கூப்பிட்டு பிரியாணி 200 காசுன்னாங்களாம். சாப்பாடு கூட போல. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பஸ் எல்லாம் கூட்டு போனானுங்க ஒரு டைம் வந்துட்டு. அதான் இங்க இருந்து ஏதோ நார்மல் இதுதான் நார்மல் பொதுமக்கள் தான் கூட்டு போய் ஒரு டைம் இருந்தானுங்க. நம்ம பசங்க தான் எவனோ பைக்ல போய் ஏதோ கேட்டிருந்தானுங்க தெரியுமா, 200 300 200 300 கேட்டா கத்திட்டானு. உண்மையிலே உள்ள இருந்ததான் 200 தான் அப்படின்னு. காசு தான் தெரியல, கூட்டும் போறதுக்கு சாப்பாடாவது போடணும்ல ப்ரோ, அது கூட போட மாட்டானுங்களாம். அத கூட அப்பெல்லாம் இருந்தா கூட்டுன்னு போவே கூடாதுமான, வெளியே வந்து கத்தி விட்டுறோம். என்ன கேட்டா இருந்திருக்க மாட்டாங்களே, இது நிறைய பேர் திட்டுருவாங்க. சண்டையா ஊர்ல அந்த ஆளு கூட, ஊர் அந்த கூட்டும் போன ஆளு கூட. எப்படி இருந்திருக்கும் அதான் இதுல இதுவெல்லாம். எல்லாத்துலயும் ஸ்கேம் பண்றானுங்க. முடியாது. அது எப்படி அது வந்து இருக்குது இல்ல ஸ்கேம் பண்றதுதான் வந்துட்டு இவனை கூட்டினு இருந்தா, இந்த பைத்தியம் வந்துட்டு தான் என்ன பண்ணிட்டு பாருன்ற மாதிரி இருக்கு. இதோ இப்ப சின்னவர் போனாரு, அங்க கூட பாரு வேலை அப்படியே லைனா அவர் போக போக அப்படியே கலைஞ்சு போறாங்க. எல்லாம் 200 கூட்டம் தான் போடுறாங்க. ஆனா சின்னவர் போகும்போதெல்லாம் கரெக்டா இருக்கானுங்கடா உஷாரா. என்னது அதிக பேருக்கு தரானுங்க காசு, புரியுதா? நீ உண்மையில நோட் பண்ணா சின்னவருக்கு ரொம்ப அக்கறையா தான் பண்றானுங்க. அதான் பாத்தியா கொடிகம் மூழ்ந்து கதை. ஏன்னா கொடிகம் எக்ஸ்ட்ரா நட்டுறேன் ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு நோட்டிருப்பானுங்க, முடிஞ்சிச்சு. சூப்பர். அது இன்னும் நியூஸ் வெளியே வரல பத்தி, அதுதான் ஹைலைட். நியூஸ் இல்ல அது, அதான் கரெக்டா அதை இது பண்றானுங்க ஃபேட் அவுட். விஜய் நியூஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க நானுங்க. அதே வந்துட்டு அதே தூக்கி போட்டு அடிச்சா வந்துட்டு அதான் ஒதுங்கின நியூஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாது. அவனுங்க ஆளுங்க கரெக்டா தான் இருக்கானுங்க. நடந்திருக்கு இங்க அரக்கோணம் பக்கத்துல ட்ரெயின் பிளாஸ்ட் ஒண்ணு, கூட்ஸ். ஆமா ஆமா, அது என்ன ஏதோ திருவள்ளூர் ஏதோ ப்ரோ. இருக்குல்ல. எனக்கெல்லாம் புகையா பிளாக் என்ன ட்ரெயின் ஏதோ டீசல் எடுத்துன்னு போகும்போது கூட்ஸ் ஏதோ வெடிச்சிட்டு இருக்குது. தெரியும். இல்ல யாருக்கும் எந்த இதுவும் இல்ல. இதுல ஹைலைட் என்னன்னா, அங்கே கூட பிஆர் ஒர்க் நைனா பார்த்து வச்சுக்கிறாரு ஆளுங்களை கூட்டும் போய். அது நைனா எப்படி இருந்தாலும் அர்த்தம் தெரியல. ஐயாவை வர சொல்லுங்க, உடனே யாருக்குமே எதுவும் ஆகல. அவுட்ரு தான் போல அந்த ஏரியா. 7 பெட்டி ஒன்னும் இதுவாயிருக்கு. யாருக்குமே எதுவும் ஆகல. ஆனா ஐயாவை வர சொல்லுங்க, சரி பண்ண சொல்லுங்கன்ட்டு. இல்ல எனக்கு அதான் புரியல. ஃபர்ஸ்ட் எந்த ஐயாவை சொல்றாங்க, அப்புறம் கமெண்ட்ல போய் பார்த்தா பசங்க திட்டினுக்கிறானுங்க நம்ம சைட்ல இருந்து. இதுக்கு அவருக்கு என்னமா சம்பந்தம்? செம பகு ப்ரோ. நான் காலையில மாடி மேல தான் படுன்னு இருப்பேன். ஏந்து பார்த்தா ஒரே கருப்பா இருந்துச்சு. வேற ஏதோ வீடு ஏதோ பத்திச்சா இல்ல வேற என்னன்னு பார்த்தேன். ஆவடி வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு. இல்ல கூட்ஸ் தான். அதான் மொத்தம் எத்தனை 18 பெட்டி சாஞ்சி இருந்துக்குன்னு சொன்னாங்க. அதுல எத்தனையோ பிளாஸ்ட் ஆகி அப்படியே லைனா இதுவாயிட்டு டீசலாம் ஃபுல்லா. அதான் என்கொயரி போயினுக்குதுன்னு ஈவினிங் பார்த்தேன் ஜெயா நியூஸ்ல. என்கொயரி போயின்னு இருக்கு, யாருக்கு என்ன எதனால இந்த மாதிரி ஆச்சு, சிக்னல் ப்ராப்ளமா இல்ல வேற எதனா. எதுவும் இல்ல ப்ரோ, யாருக்கு பக்கத்துல கூட எந்த டேமேஜும் இல்ல போல. ஃபுல்லா அந்த ஸ்மோக் தான். இங்க இதாச்சு கொஞ்ச நாளைக்கு ரீசெண்டா
குருமல் ஆயில்ல ஒரு இது வச்சுச்சு, டென்னர் கம்பெனி பத்திக்கிச்சு. அதுவும் இப்ப நாற்பது ரூபா வந்து வாய்ப்பே இல்ல. முட்டு கொடுக்க முடியாத அழுகுறானுங்க. அவனுக்கு இன்னும் நமக்குதான் ஃபன்னா இருக்குது. அது முடியாத நேரத்துல ஃபேமிலி அபியூஸ்ல இறங்குறானுங்க. எப்படியும் இல்ல, இது எப்படின்னா நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும். அதான் ஒண்ணு பத்தலன்னு இல்ல, இன்னும் இதான் இன்னும் பேசணும்னு இது ஊப்பி எப்படி தெரியுமா சார், இன்னும் எனக்கு காரி துப்புங்க சார்ன்றா. டே துப்புனத முதல்ல பதில் சொல்றா. அதான் இவன் முதல்ல உன்ன இல்ல துப்புனதுக்கு முதல்ல பதில் சொல்லுன்னு கேட்டா, இல்லைங்க போராட்டம்னா அதான் ஒரு மணி நேரம் இருக்குனுங்க பேசணுங்க. இப்ப பர்மிஷன் குத்தியா? இல்ல அதான் ப்ரோ ஏர் கூலர் போட்டு படுத்துட்டு இல்ல சாப்பிட்டு மதியானம் இல்ல சாப்பிட்டு வீட்டுக்கு இவனுங்க படுற மேட்டர் எப்படி தமாக்குது. அரை நாள் இல்ல 6 மணி நேரம் மேல பர்மிஷன் கொடுத்து நம்ம ஏதோ பாதியிலேயே முடிச்சுட்டு போன மாதிரி பேசினுறானுங்க. அதான் ராஜ்மோகன் இவரு நியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. அதான் இவனுக்கு ஆமா, அவர் கிளியரா பர்மிஷனே கொடுக்கல. இதுல வந்துதான் கேக்குற கேள்வி பேரு மக்கனே வந்துதான் நட்டுறது. நீங்க நம்மள எவ்வளவு அடக்க பாக்குறாங்களோ நம்ம தான் ப்ரோ வளருவோம். நீங்க இல்ல இது மக்கள் இல்ல நம்மளுக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் அந்த மக்களுக்கு தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான் மேட்டர். எவனுக்கும் தேவையில்லை, எந்த கட்சிக்காரன் எந்த எதுவுமே மேட்டர் இல்லை. எவனுடைய ஒப்பீனியன் தேவையில்லைங்க. அவங்க பாக்குறாங்களா, அவங்களுக்கு தெரியுதா. இதுல விஜய் வந்துட்டு இன்வால்வ் ஆகி அதான் புரியுதா, அவர் வந்துட்டு இறங்கி போராட்டம் பண்றதே வந்துட்டு அது ஒரு நல்ல பாசிட்டிவ் தான் எல்லாருக்குமே. இது எல்லாமே ஒரு நியூஸ் தான். எல்லாரும் அதை வந்து என்னன்னு பாப்பாங்க, அது ஒரு இதுவா இருக்கும். எண்ட் ஆஃப் த டே தான் எல்லாமே ஒரு நியூஸ் தான். நல்லது பண்ணால ஒரு நியூஸ், திட்டினால ஒரு நியூஸ், ஒரு கெட்ட பேர் வந்தால அது நியூஸ், அந்த மாதிரிதான். இப்ப விஜய் வந்துட்டு இந்த போராட்டத்துல தான் கலந்துக்கினதே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அதை வந்துட்டு தான் இவனுங்களுக்கு அது டிஎம்கே காரம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் நியூஸ், மத்தவங்களுக்கு அது எப்படின்னு தெரியும். ஆனா பொதுமக்களுக்கு அது பாசிட்டிவ், அவ்வளவுதான். நம்ம பொதுமக்கள் சைட்ல தான் பாக்கணும். அதான் இது எப்படி தரமாகுது. நீ நீ அந்த சொல்ல நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும், கெட் அவுட்னு சொல்ல போற. அதான் அந்த மாதிரிதான் இது. நீ என்ன சொல்றது கெட் அவுட் தான், நானே போறேன்ற மாதிரிதான் தளபதி. கேக்குதா ப்ரோ? ஆனா யாருமே காணோம், எல்லாதான் கொரட்டை சார். விக்னேஷ் கேள்வி வருட்டு கேட்கணும். ஷிப்ல போயிட்டாரு. ஷிப் அந்த மாதிரி சொன்னார்ல முந்தானே. இதுல நடுவுல திருப்பாச்சி போட்டான், அதையும் பார்த்துருந்தானுங்க எல்லாம் பார்த்துருந்தேன். நான் தான் என் வீட்டுல கேபிள் கட் ஆயிடுச்சு ப்ரோ. 1 மந்த்தா இல்ல. கத்தியா எதுல போட்டாங்க? இல்ல அவன் தான் போடுவான். இதுக்காக நேத்து கேபிள் கலெக்ஷன் பண்ண ப்ரோ, படம் பார்க்கறதுக்கு. கேபிள் எங்க அப்பா திருப்பாச்சி கேபிள் கட் ஆயிடுச்சா, குரங்கு கேபிள் கட் பண்ணி விட்டுருச்சு. 1 மந்த் ஆச்சு கேபிள் கனெக்ஷன் பண்ண, அப்படியே இது பண்ணிட்டு இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நேற்று பிடிச்சி ஆளை பிடிச்சி கனெக்ஷன் பண்ணி நீங்க படம் பார்த்தா முக்கியமா சன் டிவி வருதா பேர், அதான் இங்க மேட்டர். சன் டிவி வருது. ஆனா இதுல கொடுமை என்னன்னா, யார திட்டுறாங்களோ அவன் மொத்தம் 6 மணிக்கு போடுறாங்க. நம்பல் படம் தான் ஓடி இருக்குது. ஆமா அதான் சொல்றேன், பிசினஸ் வேற இது வேற. நம்பால போட்டு இதுல எப்படிதான் ஆகுது. காலையில நியூஸ்ல ஸ்டாலினை போட்டு கிளிக்கிறதும் நம்மால் தான்.
அதான் 6 மணிக்கு டிவில படம் போடுறதா நம்ம ஆள் படம் தான். சன் மியூசிக் கலாநிதி எடுத்துனாலும் அதான் சாங்க பார்த்தா நம்ம தான். இல்ல அதான் கலாநிதி மாறனுக்கே அந்த மைண்ட் இருக்கு, அந்த மாஸ்டர் மைண்ட் இருக்கு. படமே கரெக்டா இல்லாத டைமிங் அதான் பாக்குறானுங்க. ஜனநாயகன் சேட்டலைட் ரைட்ஸ் சன் டிவி போயிருக்குன்னு தான் சன் டிவி அப்படியா? தான் போனோம். அது நாட்டு படமும் அதான் ப்ரோ நல்லா இருக்கும். அப்பதான் எப்படியே இதுல கொத்தடி தூக்கி போட்டு மெதி மெதி மிதிச்சிருப்பாரு அண்ணன். அவன் கரெக்டான டைமிங்ல போட்டு விட்டுருவான். ஆனா செம்ம ஃபன்னா இருக்கும் படம்லாம் வந்துட்டா. கண்டென்ட் நம்மளுக்கு கொட்டி எடுக்கும் தூக்கி போட்டு மெதிக்கிறதுக்கு. அவனுக்கு டிஆர்பியே வராதே ப்ரோ, அப்படிதான் பண்ணானா. அவங்க அடிக்கிறாங்கன்னு தெரியும். அது வந்து எப்படி சொல்றது, மேலோட்டமா தொட்டு விட்டு போயிட்டு இருப்பாரு. எல்லாம் அரசியல் வந்தாச்சு. நீங்க நீங்க சொன்னீங்களா அன்னைக்கு? சோசியல் மீடியால தான் இல்லையே, ஏதோ ஷேர் பண்ணி அடிப்பாங்க. இந்த சைடு எல்லாம் எதுலயுமே டேக் பண்ண முடியாது. இன்னத்த ஆஃப்லைன்ல ஏதாவது பண்ணாதான் உண்டு. கேக்குது ப்ரோ. ரெகனெக்ட் பண்ண இதுல இன்னொன்னு ரொம்ப பக்காவது போல. இல்ல இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப நடத்துற போராட்டம் இதெல்லாம் இதுக்கு இவ்வளவு இது பண்ணுறானுங்க. மதுரையில மாநாடுகள் என்ன நடக்கும் தெரியல, ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன கேட்டா மதுரையில இப்போ ஃபர்ஸ்ட் அப்ப அதிகமா மாநாடுக்கே இருக்குங்க. எவ்வளவு இது கொடுத்தாங்க, இதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு வேற தெரியல. நைட் டியூட்டி போறப்ப என்ன கேட்டா அதிகமா பண்றது மாநாட்டுல தான் இருக்கும். இப்பெல்லாம் பண்றது ஆமா. ரொம்ப கம்மி. அதான் இப்ப மிஞ்சி மிஞ்சி போனா இந்த இந்த டிராவல்ஸ் இதை பர்மிஷன்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பானுங்க. டிஎம்கே ஆளுங்களே செட் பண்ணி குடிக்க வைக்கிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் என்ன கேட்டா மதுரையில் இது அதிகமா நடக்கும். ஏன் இந்த விக்கிரவாண்டியில ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தும் போதே அது வந்துச்சு. அந்த மாதிரி தாவக்கானவினர் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துச்சு, ஞாபகம் நம்ம ஆளுங்களே இல்லை. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சானுங்க அதை நம்ம ஆளுங்க இல்லைன்னு கண்டுபிடிச்சு அவனுங்க ஆளுங்களே செட் பண்ணி ஏதாவது இது பண்ணானுங்க தந்தி டிவியில போட்டு. அப்ப தந்தி டிவி சரியான வீட்டு தந்தி டிவி போட்டு தர்மடி வச்சிருந்தானுங்க. ஆமா ஆமா. அலெக்ஸ் ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது. ஐடி சஸ்பெண்ட் ஆகுதுன்னு மெயில் வருது. யாருக்கு? வேற ரிப்போர்ட் எனக்குதான். அக்கௌண்டா இல்ல வேற ஏதாவது? ஏதோ அன்யூஷுவல் கண்டென்ட் இதுன்ட்டு வருது எனக்கு. அந்த ஐடியா இந்த ஐடியா புரியல. அந்த ஐடி உள்ள ஸ்பேஸ் உள்ளே வரல. அதுக்கப்புறம் இந்த ஐடிக்கு வந்தேன். இதுல வந்து அந்த மாதிரி மெயில் வருது. நோட்டிபிகேஷன் பண்ணிட்டு கோட்லாம் அனுப்புது. ஓ அப்புறம் இந்த இமெயில் அனுப்பு. ஒரு வாட்டி இந்த மாதிரிதான் நான் ஸ்பேஸ்ல இருக்கும்போதே வந்துட்டு ஐடி போச்சு தெரியுமா? கலர் கேட்டு பேரு ஞாபகம் இருக்கும். சிரிப்பு என்னன்னா, நான் ஹோஸ்ட் இல்ல, நான் ஹோஸ்ட் பண்ணல, ஹோஸ்டா என்னன்னு தெரியல. விக்னேஷ் ப்ரோ பண்ணியிருந்தாரு அப்ப அந்த டைம்ல. ஆமா விக்னேஷ் ப்ரோ வந்துட்டு பேசினுக்கும் போது நைட்டு மிட் நைட் இருக்கும். நான் வந்துட்டு பேசுறேன், இல்ல பக் ஆகுதுன்னு போறேன், புரியுதா? இல்ல பக் ஆகுது போயிட்டு வரேன், பார்த்தா அப்படியே ஐடி போயிடுச்சு. அது எனக்கு வேற அந்த என்ன ஐடி உள்ள தெரியும்? ஸ்பேஸ் உள்ளே வரல. என்னாச்சுன்னு தெரியல. தூக்கி வெளியே போட்டுச்சு. அப்ப அதான் அப்புறம் அது டிஎம் பண்ணது என்னன்னு பார்த்து ரெக்கவர் பண்ணிடலாம். இன்னொன்னு ஒரு டைம் ரெக்கவர் பண்றதெல்லாம் கிடைச்சது தெரியுமா? இருக்கிற ஐடிஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. அப்படி இருந்தா என்னுடைய பல ஐடி நான் ரெக்கவர் பண்ணல தெரியுமா? நினைச்ச ஈஸியா எடுத்துக்கலாம். ஐடியில அக்கௌண்ட் இருக்குது ப்ரோ. அது என்னால ரெக்கவர் பண்ணவே முடியல.
இல்லடா என் பழைய ஐடி வந்துட்டு ரெக்கவர் பண்ணி எடுக்கலாம். ஏதாவது 6K 7K அது தெரியுமா? நான் வேணான்னு இன்னைக்கு வரைக்கும் அதை அப்படியே பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா அதலதான் இருக்கிற எல்லா சம்பவம் இருக்கும், புரியுதா? அதை டெலீட் பண்றதுக்குள்ள உயிரே போயிடும். அதான் இன்னொன்னு, இப்போ அதை விட இது ரொம்ப அதிகம் இல்ல, அது இருக்கும்போது வேணாம் அப்படின்ற ஒரு இது வந்து இன்னொன்னு ஈஸியா ஈஸியா அதான் இல்ல அந்த ஐடியா என்னன்னா இல்ல அந்த ஐடி வந்துட்டு இல்ல கேப்ல ஒரு வருஷத்துல அது இது பண்ணுது. ஒரு 6 மாசம் 7 மாசத்துல பில்ட் பண்ணுது. 7 monthsலயே வந்துட்டு தான் 5K 6K கிட்ட அது பண்ணியிருந்தாது. ஆனா அதுக்கப்புறம் அது போச்சு. அப்ப அந்த அந்த 7 months என்னன்னு கேட்டா லாக்டவுன் நடுவுல, புரியுதா? அப்ப யோசிச்சு பாரு, கொடூரமா இருக்கும் அது. அதான் பீஸ்ட் வரைக்கும் அது பீஸ்ட் அந்த இது தாண்டி. இந்த ஐடி வந்துட்டு பீஸ்ட்ல இருந்து தான் இருக்கு. ஆனா பிகில்ல இருந்து வந்தேன் நான். பீஸ்டுக்கு அப்புறம் இந்த ஐடி பிகில் டைம்ல இருந்து ட்விட்டர்ல இருக்கு. நான் ட்விட்டரே 21ல தான் ப்ரோ ஏத்துனேன். சும்மா போட்டு கிடக்கும். இப்போ ஒரு 6 மாசமா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கேன். 6 மாசம் 7 மாசம். நிறைய பேர் இந்த 21 அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் இது பண்ணிருந்தாங்க. லாக்டவுன் தானே சொர்க்கம், லாக்டவுன் தான் சொர்க்கம் என்ன கேட்டேன். வேற மாதிரி இருந்தது, வேற லெவல் ப்ரோ. ஆனா இதுல இல்ல இல்ல அப்ப என்னன்னா நீ சொன்னா சிரிப்பு, எல்லா ஃபேன் பேஸும் ஒன்னா இருக்கும். சண்டே சத்தியமா எல்லாம் அஜித், நானே அஜித் ஃபேன்ஸ் கிட்ட பேசுவேன், எல்லாரும் ஃபேன்ஸ் கிட்ட பேசுவேன். ஏன்னா படம் இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாரும் ஒன்னாதான் பேசுவானுங்க. அப்பதான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனதுதான் இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஆனானுங்க அப்பதான். ஆனா அதுக்கப்புறம் எப்ப தரமா பிரேக் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வலிமை, அந்த டைம்ல எல்லாரும் ரஜினி போட்டு வச்சிருந்தாங்க உண்மையில. ஏன்னா அண்ணாத்த ரிலீஸ், அது முன்னாடியே தான் அண்ணாத்த ரிலீஸா இது பண்ண மாஸ்டர் அது எல்லாம் முடிச்ச கதை. ஆனா அதுக்கப்புறம் வர்றது வந்துட்டு இதான், அதான் ஃபர்ஸ்ட் வலிமை ரிலீஸ். அதுல வந்துட்டு அதான் விஜய் ஃபேன்ஸ் உள்ள சண்டை ஆயிடுச்சு, சேர்னு விட்டானுங்க. அது அடுத்து ஈட்டி ரிலீஸ், அப்பயும் ஒரு சண்டை, புரியுதா? பேக் டு பேக் அது சண்டை ஆயிடுச்சு. இது போதா குறைமை பீஸ்ட் வேற, புரியுதா? படம் ஸ்லிப் ஆயிடுச்சு. அது அப்பதான் அதான் டோட்டல் ஃபைட்டும் அப்பதான் உள்ள இன்வால்வ் ஆகுது. அதான் இந்த ஃபைட்னா என்ன அப்படின்ற மாதிரி. எனக்கு இதெல்லாம் பரவாயில்லடா, புதுசா இது இல்ல. விஜய் கமல் ஃபேன்ட்டானுடா நடுவுல. எப்போ அந்த இதோ டைம்ல கேட்டு பாரு, ஏதோ கலர ஞாபகத்தை தான் விஜய் கமல் ஃபேன்ட்டானு இதான் இதெல்லாம். நான் யோசிக்கிறேன், ஏன்னா பண்ணி தெரியும் தலைவர் ஃபேனு இதெல்லாம் இல்ல இல்ல. நம்ம சைட்ல நீ நினைச்சிட்டு இருக்க ஹரிசுரல இருந்து எல்லாம் உப்புதான் போட்டிருந்தாங்க. நான் தான் சொன்னேன், இல்ல நியாயமா பேசுனது இந்த வடிவல் டிவில இருப்பானதான், ஏதோ நியாயமா பேசணுமா இல்லையா, அந்த மாதிரி பேசுனதான் கடைசி இல்ல. ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு எல்லாருக்கும் தெரியுதா, லியோ வந்துட்டு யூனிவர்ஸ்ல வருது, விக்ரம் யூனிவர்ஸ்ல கூட வந்துட்டு கமல் வர்றது அதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த படம் மேக்கிங் அப்புறம் தான் தெரியுது. ஆனா வந்துட்டு அதனால கமல் யாரும் அடிக்கல, புரியுதா? அப்படி அடிக்கூடாது. அதான்டா, இல்ல இல்ல எல்லாரும் அடிக்க கூடாது அப்படின்னு தானுங்க. ஆனா நான் என்னன்னா இந்த சிறுத்தை படத்துல காத்திருக்கேன் பாரு, ஆனா நான் அப்படி இல்லடின்னு சொல்லிட்டு அப்பவே அடிச்சிட்டேன். அச்சுதான் அச்சீர் அடி கொஞ்சம் ஜடியில அந்த மாதிரி அடின்ற மாதிரி செம்மடி அடிச்சிட்டேன். நம்ம சைட்ல அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க, என்னடா இது கான்ஃபிடன்ட் இது விஷயம். இல்லடா அது டாபிக் அப்ப ஏதாவது ஒரு டிபேட் போவோம்ல, கமர்ஷியலா கண்டென்ட்டான்னு போயிடுச்சு. ஏன்னா இப்ப பெரிய விஷயம் இது. ஏன்னா கண்டென்ட் படம் மட்டும் தான் பெரிய ஒசத்துன்ற மாதிரி பேசியிருந்தானுங்க, கமர்ஷியல் படம் வேஸ்ட்ன்ற மாதிரி பேசினானுங்க. அதே மாதிரி கமர்ஷியல் படம் ஃபிளாப் ஆச்சு, கண்டென்ட் படம் ஹிட் ஆச்சு. நான் கூட சரி ஓகே அதெல்லாம் ஏத்துக்கிறேன். எண்ட் ஆஃப் தி டே ஒன்னு சொன்னானுங்கடா, என்ன தெரியுமா? இல்ல கமர்ஷியல் ஹீரோஸே யாரும் பெருசா லாக்கி இல்ல, கண்டென்ட் ஹீரோன்ட்டானுங்க. இதுல ஆதி யோசிச்சு பாரு, இல்ல விஜய் டிபி வச்சிருக்கோம், கண்டென்ட் ஹீரோ தான் மாசு, கமர்ஷியல் ஹீரோ வித்துன்றாங்க, ஸ்பேஸ்ல சுத்தி எல்லாம் உட்காந்துக்குதுங்க. எனக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, இல்ல இதான் அசிங்கமா தான் கேட்டலாம் போல. அதான் இது சரிப்பட்டு வராது, இறங்கிட வேண்டியதுதான். அதான் மும்பை இறங்கிட்டா சார்னு இறங்கிட்டேன். மழை பெஞ்சதா?
அது மழை மழை சொல்ல மழை முடியாது பெஞ்சது ஈவினிங். பெஞ்சுதான் இது சிக்னல் வீக் ஆகுது. என் ஊர்ல இங்க 2 நாளா வெயில் ப்ரோ. காத்தே இல்ல. நைட்டு கூட காத்தடிக்கல. மாடியில இருப்பேன். இன்னைக்கு காலைல இருந்து செம்ம வெயிலு. ஈவினிங்கா கொஞ்சம் மழை வர மாதிரி மழை லைட்டா பெஞ்சது. கொஞ்சம் கூலிங்கா இருக்கு இப்ப கிளைமேட். ஓ வீட்ல தான் தூங்கவே முடியல ப்ரோ. செம்ம ஹீட் இங்க கீழே. ஓகே. அவ்வளவா மழை பெய்யல இங்க. மழை பெய்யற மாதிரி இது லேட்டா. ஈவினிங் சும்மா இங்க 10 லைட்டா நிமிஷம் தான் பெஞ்சிச்சு எங்க சைட்லாம். சில்லுன்னு தான் இருக்கு. காத்தடி மாடி மேலதான் இருக்கு. சில்லுன்னு இருக்கு. நானும் மாடியில தான் உட்காந்துருக்கேன். திராவிட இன்னைக்கு மாடல் கலர் ஆட்சியில ப்ரோ கம்மியா இருக்கிறது. காத்தடி இது கூட இவன் நேத்து வாய தந்ததே தான் இதுதான் என்ன கேட்டா. ஈஸ்வர் நேத்து வந்தது இன்னைக்கு சரியான வெறி ப்ரோ. அப்படி பேசத்தும் புரியல, ஒன்னும் புரியல. ஆனா ஈஸ்வரி போன அப்புறம் இன்னொருத்தர் வந்தாரு அலெக்ஸ் ப்ரோ. யாரு கடைசியா தான் வந்தாரு. பாக்டீரியா. அது ஒரு பைத்தியம். அதான் இது எப்படின்னா, அந்த பைத்தியம் வந்து நேத்துதான் இவன் இருந்தானுங்க நினைக்கிறேன். நம்ம பசங்க எல்லாதான் பாக்டீரியா. எத்தனை மணிக்கு ப்ரோ பாக்டீரியா ரேவந்த் வந்தாரு. வெளியே ஓட்டேன். என்னால முடியல. ஈஸ்வர் 3 மணி வரைக்கும் 3:30 மணியா? சரிதான். நேத்து வந்து 5 கோடி கிறிஸ்டின்ல நேத்து ஏதோ பக்காவல. இதுல கொடுமை என்னன்னா, பீப்புள் பாப்புலேஷன் வேற, புரியுதா? அதாவது ஓட்டு உரிமை இருக்கிறது 6 கோடி பேரு. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே வந்துட்டு கேட்கலாம்னு இருந்தேன். ஓட்டு இல்ல, மக்கள் ஜனத்தொகை 8 கோடி பேர், புரியுதா? அதே 6 கோடின்றான். எனக்கு அப்பயே ஒரு டவுட். சரி ஓகே, அவன் வந்துட்டு சரி ஓட்டுரிமையோட சொல்றான்னு நினைச்சு 6 கோடின்னு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதுல 5 கோடி கிறிஸ்டின்றான். இது பைத்தியம். அப்பதான் தெரிஞ்சதுதான் இது பைத்தியம். நம்ம தான் தப்பா தான் கரெக்டா சரி இது பைத்தியம். இல்ல இன்னிலாம் வரமாட்டானுங்க. ஏன்னா வந்தா கேள்வி கேட்பானுங்க. இப்ப அவனுங்க நம்ம கிட்ட கேக்குற ஒரே கேள்வி என்ன தன்பா இருக்கும், எதுக்கு சீக்கிரம் முடிச்சிட்டேன்னு கேட்பானுங்க. சரி முடிச்ச வரைக்கும் பதில் சொல்லுன்னு கேட்டா ஓடுருவான், புரியுதா? அதாவது சார் எதுக்கு சார் கம்மியா காரி துப்பிருக்கீங்கன்னு கேட்டா, துப்புன வரைக்கும் பதில் தான் இவ்வளவு கேள்விதான். விஜய் அவ்வளவு கேள்வி கேட்டு போயிருக்கு, பதில் சொல்லு. நீ எவனாவது ஒரு ஊப்பியாவது பதில் சொல்றானுங்களா? எவனை கேட்டாலும் ஏதாவது என்ன சார் 1 மணி நேரம் தானா, பர்மிஷன் யாரும் உங்க ஒப்ப நான் கொடுக்குறான். இல்ல 3 நிமிஷத்துக்கே மூச்சு முட்டை கதறிட்டு இருக்கானுங்க. 3.5 மணி நேரம் பேசினா நாண்டுகிட்ட செத்துருவானுங்க போல. அவ்வளவுதான் ப்ரோ. முத்திரும் பையன் ஆல்ரெடி முச்சிதான் சுத்துறாங்க. மதுரை மீட் அது பெருசா போகும். இந்த சீமான் மாதிரி ஒரு ஸ்பீச்ச கொடுத்து முடிச்சு விட்டுறணும் மொத்தமா. இல்ல சீமான் மாதிரி கொடுத்தா 2 மணி நேரம் வச்சு பாப்பானுங்க. சீமான் மாதிரினா மாட கூப்பிட்டு ஆட கூப்பிட்டு ஸ்பீச் பண்ண சொல்லல. இல்ல முதல்ல தளபதி பாப்பாரு 2 மணி நேரம் திட்டுறதுக்கு இவன் கிட்டதான். இது எப்படின்னா இவனை எப்படியா திட்ட முடியும் 2 மணி நேரம்? அலெக்ஸ், அந்த மதுரை அந்த லேண்ட் ஒரு வீடியோ வந்துச்சு, அது உண்மையா? மதுரை லேண்ட் வீடியோ என்னாச்சு? லேண்ட் தரலையா என்ன போட்டிருந்தானுங்க. ஏன்னா இதுதான் இந்த மாநாடு நடக்கிற பாத்துருக்காங்க அப்படின்னு மேல ஷேர் பண்றேன். தெரியலையா? அது இன்னும் அபிஷியலா இல்ல டிஎல்ல சுத்திட்டு இருந்துச்சு காலையில இருந்து, அதனால கேக்குறேன். அப்படியா? எந்த இடம்? நீங்க இடம் சொல்றீங்க, டேட் கேட்ட அலைன்ஸ் ரோட்ட சொல்லுங்க. சம்பவம் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாத போனது. இல்ல இதுல பைத்தியங்க எனக்கு என்னன்னா, இவனுக்கு சம்பவம்னு போடாம இருந்தாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மெசேஜ்ல அதிகமா இருக்காது, புரியுதா? அதாவது பண்றதெல்லாம் கரெக்டா தான் பண்ணுவாங்க. இவனுங்க எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து இல்ல. அடுத்து இந்த மதுரையில் நடக்கிறது வந்துட்டு அடுத்த மாசம் ஒரு 15th மேல இருக்கும். 15th இருக்கும் நினைக்கிறேன். 15th வச்சா நல்லா இருக்கும் என்ன கேட்டா. 15, 16 அந்த இது. 14th வந்துட்டு வெள்ளிக்கிழமை, 15th வந்துட்டு சனிக்கிழமை வைக்கலாம். கரெக்டா இருக்கும். சனிக்கிழமை கரெக்டா இருக்கும், புரியுது? சனிக்கிழமை கரெக்டா இது இருக்கும், வைக்கலாம். நல்ல டேட் என்ன கேட்டா. கூட கூலி ரிலீஸ் ஆன அடுத்த நாளா.
இங்க எல்லாம் மாநாட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான். ஆக மொத்தத்துல காலி பண்ண முடிவு பண்ணிட்டான் அலெக்ஸ். இல்ல அது இல்ல அது உடனே மெட்டனானுங்களா இல்லப்பா இல்ல வந்துருவானுங்க. எப்படி இல்ல தெரியுமா அதுப்பா வருவானுங்க? படம் ரிலீஸ் ஆகட்டும், அது ஓட்டும், அது இட்டாடோ இல்ல ஃபிளாப் ஓட்டும். ஆனா அதான் அடுத்த நாள்ல இருந்து நம்மள பத்தி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி புரியுதா? யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க. நம்ம பேசுவானுங்க bro. கான்செப்ட் தான். நம்ம மெட்டலானுங்க படம் ஸ்டாப் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு பயம் வந்துச்சுன்னு. ஐயோ இல்லன்னா மட்டும் அப்படியே கிழிச்சு கேப்பையும் நட்டிடுவானுங்க தியேட்டர்ல. இல்ல இதுல இல்ல போன வருஷம் என்ன போடுதுண்ணே? அது போன வருஷம், இது இந்த வருஷம். இல்ல இதுல இல்ல நீ நல்லா யோசிச்சு பார்த்தா ஏஜிஎஸ் விட லைக்கா பெரிய ஆளு, புரியுதா? யுவன் சங்கரை விட அனிருத் பெரிய ஆளு. எப்படி பார்த்தாலும் இல்ல இதுல கேஸ்டிங் படி பார்த்தாலும் இங்க தளபதி மட்டும் தான் பெரிய ஆளு. அங்க வந்துட்டு தான் அமிதாப் பச்சன், ராணா தகுபதி, ஃபஹத் ஃபாசில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டுருந்தேன். ஆனா படத்தோட ரிசல்ட் என்ன ஆச்சு? அதான் சொல்றேன், இங்க ஒரு ஆளு போடுவாங்க அதான். ஆனா அதே மாதிரிதான் கூலிலையும் அந்த அதே அதே பேட்டர்ன் இருக்கிற ஒரு வருஷம். ஆனா இல்ல இது நல்ல பேட்டர்ன் என்ன கேட்டா, ஒரு ஸ்டேட்ல தெரிஞ்ச ஃபேஸ் வேல்யூ பெரிய ஆளுங்களை போட்டு வச்சிருக்கானுங்க, ஹிந்தி முதற்கொண்டு. தூக்கிக்கிறானுங்க ப்ரோ. ஆனா இந்த கேஸ்டிங்ல அவனுக்கு கண்ணுல திமிர பாக்குறேன்டாதான், நான் தாண்டா இந்த ஊர்ல டாப்ல இருக்கேன், மத்தவெல்லாம் கீழேதான்ற மாதிரி அவனுக்கு அது இருக்கானு. ஆனா அவனுக்கு தெரியல தெரியல எல்சியூல இருக்காது. இல்ல இவனுங்களுக்கு ஆசை. ஏன்டா இருக்கிறவன் இது எப்படி தெரியுமா, லாரில எல்லாரும் ஏத்தி கிழவனை ஏத்தி விட்டா நாங்க என்ன பண்றது? இன்னொன்னு இல்ல இப்ப நம்ம இல்லாத அது காடு இருந்தா என்ன எரிஞ்சா என்னன்ற மாதிரிதான் என் மைண்ட் செட், புரியுதா? ஏன்னா நம்ம இல்ல இதுக்கு அப்புறம் அதனால அது எப்படி இருந்தா நம்மளுக்கு கட்சி இந்த லாஸ்டா ஏதோ ஒரு பாட்டுல அந்த அத ரீல்ஸ் எடுத்து போட்டுதான் இது எல்சியா அப்படின்னு. யாரா நீங்க? பாட்டுல பின்னாடி அந்த ஸ்மோக் அந்த இது இருக்கும், ரோலெக்ஸ் கட்சி இருக்குல்ல, அந்த கேக் மேல இருக்குல்ல. அதெல்லாம் இல்ல. இது எப்படின்னா ஒரு டைரக்டரோட ஸ்டைலுக்கு ஒரு தான். அப்படி பார்த்தா விசில் போர்டு பாட்டுல எல்லாமே வரும் ஞாபகத்தை. மங்காத்தா அந்த செஸ் போர்டு எல்லாம் வரும். அப்ப மங்காத்தா யூனிவர்ஸ் அது ஸ்டைல் காட்டுறதுதான் அந்த டைரக்டரோட ஸ்டைல் இப்படிதான் அப்படின்னு. ஆமா, கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறது அவன் பேட்டர்ன் தான். கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வைப்பான், நடுவுல கொஞ்சம் சென்டிமெண்டா இது போவான், காமெடியா வைத்தன் போவான். அந்த மாதிரிதான் பேட்டர்ன். இன்ஸ்டால கூட ஒரு ரீல்ஸ் பாரு, ஏதோ அந்த மோனிகா சாங்ல ஏதோ இடத்துல லைட்டா பிளரா இருக்குது ஒரு ஆள் மேல. இல்ல லோகேஷ் ஏதோ மறைச்சு வச்சுக்கிறான், தலைவரை மறைச்சு வச்சுக்கிறான் தெரியல. இல்ல ஒருத்தன் போட்டிருந்தான், எங்கடா தலைவரே இல்ல இதெல்லாம் ஒரு பாட்டான்னு கேட்டா, ஜெயிலர்லாங்க அங்க மேல ஆடுனுக்கிற மாதிரி கண்டெய்னர் பின்னாடி ஆடுனு இருப்பாருன்ட்டானுங்க. கண்டெய்னர் மேல பின்னாடி தலைவர கோட்ல மட்ட சாங்ல மறைச்சு வச்சு அந்த ஃப்ரேம்ல காட்டலாம வச்சிருந்தாங்கல்ல, இந்த தலைவர் மறைச்சு வச்சுக்கிறாங்க. அலெக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு வீடியோ விட்டாங்க, இந்த வாட்ச் எடுத்துட்டு இந்த சண்டை போடுற மாதிரி குடோனுக்குள்ள ப்ரீச் பண்ணி, அது எங்கேயும் அதுக்கப்புறம் காட்டல தானே எல்லா போஸ்ட்லயும் எதுலயுமே? இல்ல படத்தோட ஸ்டோரி ஆல்ரெடி அது லீக் ஆனதுதான். அதான் இந்த அது என்ன கான்செப்ட்னு தெரியல. இல்ல தங்க கடத்தல் தான். தங்க கடத்தல வந்துட்டு தடுக்கிறது ஒரு கும்பல் இருக்கும். தெரிஞ்சு இந்த ரஜினி வந்து மூட்டை தூக்குற வேலை பார்ப்பான்னு நினைக்கிறேன் போர்ட்ல. இல்ல அப்படி கிடையாது. இப்ப தங்க கடத்தல பண்ற அந்த ஒரு கும்பல் வந்துட்டு அந்த ஷிப்போட கண்டெய்னர்ல இருந்து கடத்துறாங்கன்னு அப்படிதான் இருக்கும். இதுல எதுக்கு தெரியுமா கூலின்னு வச்சிருக்காங்க? சாரு கூலிகாரன் தான். அதாவது இது எப்படி ஒன்னோட எலிவேஷன் இல்ல அதான் சாரு கூலிகாரன் தான். ஆனா பெரிய வில்லை யாரு? தாகான்னு ஒருத்தன் காட்டுவானுங்க. யாரு இந்த பேர் என்னது? அதான் அமெரிக்கான வந்துட்டு தாகான்னு காட்டுவானுங்க. கடைசியில் என்னவும் தெரியுமா, தாகாக்கே பெரிய ஒரு புளுத்தி இருக்கான், அவன் தான் சார் இவன்ற, புரியுதா? அது ஒண்ணும் இல்ல. இப்ப எலிவேஷன் எப்படி அதான் அப்படி சத்தியமா அப்படிதான் போனா. நீ வேணா பாரு, நீ இது வரலன்னு என்ன வந்து கேளுன்ற மாதிரி. ஏன்னா நீ அவனுடைய பேட்டர்ன் இப்போ நீ ஒண்ணு அவன் பேட்டர்ன் எடுத்து பாரு சார். அவன் சாதாரண கைதி இல்ல சார்,
அவன் எவ்வளவு பெரிய ஆள் அதான். ஏன்னா கார்த்தி அது புரியுதா, கார்த்தி அப்படின்னு பண்ணுவான், அது லோகேஷ். இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணா சார், ஒரு சாதாரண காஃபி கடைக்காரர் இல்ல சார் பார்த்திபனு, அவர் எவ்வளவு பெரிய லீவதாஸ் தெரியுமா, நம்மளும் பெருசா இது பண்ணுப்போம். எல்லாத்தையும் ஏத்துப்பாரு, அதே மாதிரிதான் இருக்கும். அதான் ஒரே இது மாதிரி. ஆனா சஞ்சய் தத்தே சொல்லுவான்ல, உன் கூட வாழ்ந்தவன் வந்து ஒரு என்ன ஈவிரக்கம் இல்லாம கொன்ன ஒரு கொலகார அப்படின்னு. அதான் இல்ல இப்ப ஒரு ஹீரோ டவுன் பண்றானா அதுக்கு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு. இப்ப இவளையும் அதான் விக்ரம்ல அப்படிதானே இருக்கும், என் புள்ள செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் பொம்பளை சோக்கில தெரியறான், அதான் இது பண்றான், அந்த மாதிரிதான் காட்டுவானுங்க. கடைசியில பார்த்தா அவன் பெரிய ஆளு, அவன் பிளான் பண்ண இருக்கான்னு. அதே மாதிரிதான் ஒரு சாதாரண இவன் கூலிக்காரன் சார், ரஜினியை வந்துட்டு சும்மா டவுன் பண்ண காட்டுவானுதான், கூலிக்காரன் ஒரு பைத்தியக்காரன் அப்படிதான் பண்ணுவானுங்க. ஆனா கடைசியில தான் அதான் இன்டர்வல் ஏதாவது ஒரு பில்டப் இருக்கும். சார் அவர் யார் தெரியுமா, அவர் என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமா, அப்படியே தான் இழுத்துன்னு போவானுங்க ஏதாச்சும். ஆனா தங்க கடத்தல ஒரு நார்மல் இது இல்ல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்துல மூச்சிலேயே முடிச்சிருவான்னு ஒரு டயலாக் வச்சான். அது வேறடா. இல்ல இங்க இங்க மூச்சு வாங்கின பிறகுதான் இதுவா இருக்கும். சொல்லு நெருட்ட சொல்லு, இது சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் நீ எல்லாம் அந்த கிளிம்ஸ பாத்திருப்ப, அரங்கம் அதிரட்டுமே விசில பறக்கட்டுமே அதான் கரங்கல் சொரட்டுமே. அது இல்ல ஒருத்தர காட்டுறது என்னன்னா எல்லாருமே பெரிய ஆள், புரியுதா, எல்லாருமே பெரிய ஆளு, எல்லாருக்கும் பெரிய ஆள் அங்க ஒருத்தர் இருக்கான்ற மாதிரி. எதுக்கு எதுக்கு இந்த பொழப்புன்னு நீ கேட்கலாம், வேற வழி இல்ல. இதுல நீ நினைக்கலாம், இதுல அதான் அமெரிக்கான கூப்பிடுறது, ரஜினியை விட பெரிய ஆள் அமெரிக்கான காட்ட மாட்டான், புரியுதா. அது அப்படிதான். ஒருவேளை தலைவரதான் வளர்த்தியா காட்டுவாங்க. இல்ல வயசான ஆள் இது பணம், அது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, வயசான வயசு. ஆனா அலெக்ஸ், ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சோபின் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவான்னு நினைக்கிறேன். இல்ல எல்லாருமே ஸ்கோர் பண்ணதான் இங்க சூப்பர் ஸ்டார் வழி விட்டுருக்காருன்னு அவனுங்களே பேசுவானுங்க. ஆனா நீ டீப்பா ஒன்னு யோசிச்சு பார்த்தேன்னு, இவன் பர்ஃபார்ம் பண்ண தெரியாதனால தான் எல்லாரையும் பர்ஃபார்ம் பண்ண விடுறான் லோகேஷ். அலெக்ஸ் ப்ரோ, லோகி ஃப்ரண்ட்ல அந்த ஸ்ட்ராங்கா இருக்கும் ஃபைட் சீன்லாம், இதுல எப்படி? இல்ல அதான் அந்த கிளிம்ஸ்ல இல்ல அந்த ப்ரோமோல இருந்தது, சும்மா வாட்ச் தூக்கி அடிப்பாரு அவரே ஏதாவது பேசுனது. அப்படி இல்ல ப்ரோ, வேட்டை நீங்க பாத்தீங்களா, வேட்டைன்னு பாத்தீங்களா, ரஜினி கையில கேமரா கொடுத்துருவாங்க, முன்னாடி இருந்து ஒருத்தர் அடிப்பான், அப்படியே ஒரு வீடியோ பிடிப்பாரு, அவ்வளவுதான் ஃபைட். இல்ல கைய மட்டும் இந்த படம் இல்ல, இந்த படம் ஒரு ஜெயிலர் மாதிரி தான் இருக்கும். ஜெயிலர் மாதிரி இருக்கு அதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா அதான் சும்மா கண்டெய்னர் பில்டப் பாட்டு அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்ச அலெக்ஸ் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஸ்லோ மோஷன் எடுத்து வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடக்க சொல்லி தலைவரே. அப்புறம் ஒரு 3 பாட்டு ஒரு 4 டைலாக் முடிஞ்சது. இதுல ஒண்ணும் இல்ல, என்ன பாரு படம், அதாவது இன்டர்வல் அடிதான் கூலி போற ஹவுஸ்ன்னு ஏதாக்குதான் அவன் எதுக்கு எதால கத்தினே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் சொல்ல தேவையில்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கதறல் பாட்டு ஒண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எலிவேஷன் பாட்டு இல்ல, ஒரு எலிவேஷன் பாட்டு இருக்குதான் சொல்லியிருந்தானு. அதுல ஏதாவது கதறி சொல்லு. இல்ல அந்த பாட்டு எப்படி இருக்கும்னா, இவனை கூலி நினைச்சியா, சத்தியமா பாட்டுலயே வந்துடும் அது பாருங்க, ஏன்னா பாட்டுலயே அது இருக்கும். இது கூலி இல்ல, இவன் பெரிய ஆளு, பெரிய மயிறு, அது மாதிரிதான் இருக்கும். கூட அடிக்கடி தான் ஒரு 4-5 பிட்டு சூப்பர் ஸ்டார்னு சேர்த்து போட்டா அதான் பாட்டு. நான் தான் சூப்பர் ஸ்டார், ஒன்லி சூப்பர் ஸ்டார், இருக்கிறதுல சூப்பர் ஸ்டார். ஏன் அந்த கதை அந்த ஷிப்புக்கே சூப்பர் ஸ்டார்னுவானுங்க, ஏன் அந்த போர்ட்டுக்கே சூப்பர் ஸ்டார்னுவானுங்க பேர். படத்தை நீ யோசிக்கலாம். ஏன்னா இல்ல இது வரையும் எவனும் போர்ட்டுக்கு சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி எவனும் பேச மாட்டான், ஆனா இந்த படத்துல பேசுவானுங்க வேணும்னு. இல்ல அலெக்ஸ், எங்க அப்பா எல்லாம் வந்து 1000 கோடி அடிச்சிருன்னு நினைச்சு பாத்துருக்காரு, படம் ரிலீஸ் ஆக அடிக்குதான். இல்ல 1000ன்றது நான் 2018 இருந்து கேட்டுனுக்கிறேன், 2.1000 அடிக்கும் நானுங்க. அப்புறம் உண்மையில அதுக்கப்புறம் தான் நிறைய படம் போச்சு. இதுல லியோ வந்துட்டு கேப்பபிள், என்னடா லியோ 2.0 மட்டும் தான் கேப்பபிள் இருந்தது. அந்த கேப்பபிள்னா அது இருந்தது லியோ 2.0 மட்டும் தான். மீது எதுவுமே எனக்கு தெரியல, அது 1000 பண்ற மாதிரி எதுவுமே தோணல. அதாவது கொஞ்சமாவது அந்த சான்ஸ் இருந்தது என்ன கேட்டா லியோ 2.0. இதுல லியோக்கு பெரிய சான்ஸ் இருக்கு.
அது ஆனா இந்திய மல்டிபிளெக்ஸ் வேணாம்னு தூக்கி வச்சிட்டான். அது ஒரு பைத்தியக்காரன். அது ஒண்ணு அது இருக்கட்டும். ஆனா ஆனா லலித் பரவாயில்லன்னு ரொம்ப நினைக்கிறேன். வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ம். அந்த கெப்பாசிட்டிய லலித் வேஸ்ட் தேவையில்லாத யோசிச்சு பார்த்தா இல்ல தெலுங்காரனுங்க என்னது தட்டு தட்டு தேவராவே தூக்கின்னு போய் 500 கோடி எடுத்தானுங்க, 450 கோடி. ஆமா ஆமா. அதான் அவனுக்கு எல்லாம் லியோ கொடுத்த பாரு, அவனுங்க செம்மையா பண்ணுவானுங்க. ஆனா இவனுங்க வேஸ்ட். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்டீரியர் ஆந்திரா, படமே எதுவுமே இல்ல. ஒரு கிராம சைடுல ஒரு தியேட்டர் ஃபுல்லாமா லியோக்கு ஃபர்ஸ்ட். கிளைமேக்ஸ்ல மிருகமாய் கடவுளின் வரான்னு வரும், புரியுதா? அதான் அதாவது இதுல அனிருத் எந்த அளவுக்கு அனிருத் எந்த அளவுக்கு சோம்பேறினா மியூட் பண்ணி விட்டுருப்பான், புரியுதா? அதாவது புள்ள பேர் வரா, அப்பன் பேர் தேவா. அதான் இல்ல இதுல நான் என்னன்னா நான் டெலிகிராம்ல ஏத்தினேன், நெட்ஃபிளிக்ஸ் பண்ணிட்டு தான் டெலிகிராம்ல ஏத்தினேன். நான் யோசிக்கிறேன் ஏன்னா வேற ஏதாவது தப்பா ஏத்திட்டோமா, மிருகமாய் கடவுளின் தான் ஏதாவது பீப் போட்ட மாதிரி இருந்தது, ஏதாவது அசிங்கமான வார்த்தை புரியல. அதான் கேட்டா அவரு இல்ல இது எந்த அளவுக்கு இல்லடா, இது எந்த அளவுக்கு மிஸ்டேக் தெரியுமா? இப்ப ராயப்பன் பிகில சும்மா சொல்றேன், இப்போ பிகில் பேர் அப்பன்னேத்துக்கும், ஆனா இது கேட்க கேவலமா இருக்குது. ஆனா சும்மா சொல்றேன் அப்பன்னேத்துக்கும். எவனாவது அந்த ராயப்பன் பிகில் அப்பன்னு போட்டா எவ்வளவு காண்டா இருக்கும். அந்த மாதிரி அதான் மென்டல் டார்ச்சர் பண்ணி விட்டான். இந்த நருட்டோக்கு என்ன பக்கு போல. அவர் மைக் ஆன் பண்ணி பேசுறாரு, கேட்க மாட்டேங்குது. அப்புறம் மைக்க கேட்கல நருட்டோ, அதான் கேட்கவே இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்கல. தனியாக பேசினருக்கு போறாரு, கேக்குது நினைச்சிட்டு. பேசினா இருக்கான், நமக்கு மட்டும் ஒரு மணி நேரம் இல்ல நினைப்பான், இல்ல நருட்டோ நினைப்பான் 1 மணி நேரம் கத்தினே இருக்கேன் பிளடி ராஸ்கல்ஸ். ஆனா இல்ல கூலி நார்மல் எலிவேஷனுக்கு அதுதான், புரியுதா? அது சும்மா அந்த இவளையும் இதுல தங்க கடத்தல்னு வைக்கிறதே இதுக்குன்னா ஜெயிலர்ல வந்துட்டு சிலை கடத்துறது, புரியுதா? அதான் வழக்கமான இப்ப ரஜினி பாட்டுன்னு எப்படின்னா எது வந்துட்டு மறுநாள் வருதா வார் 2 வந்துட்டு கிளாஷ் தான், சேம் டே இதுதான். வார் 2 வர்றதுனால கூலிக்கு என்ன பிரச்சனைனா எல்லா ஸ்டேட்லயும் வந்துட்டு ஸ்கிரீன்ஸ் குறையும் கூட, எல்லாமே அது பெரிய பெரிய கிளாஷ் தான். நார்த்தல மதிக்கவே மாட்டானுங்க கூலி, அதாவது இது எப்படின்னா முழுசா வாரி துண்டு போயிடுவானுங்கன்ற மாதிரி. இது எப்படி இதுன்னா அது அவன் ஏரியாடா அது நார்த்ல. இவனுக்கு பயப்படுறது என்னன்னா ஆந்திரால இது இருக்கிறதுல ஹையஸ்ட் ரைட்ஸுக்கு வித்துக்கிறானுங்க இந்த படத்தை வார் 2 ஹையஸ்ட் ரைட்ஸுக்கு வித்துக்கிறாங்க. அதான் ஆமா, வார் 2 ஹையஸ்ட் ரைட்ஸுக்கு வித்துக்கிறாங்க. இனிமே ஒரு படம் ஹையஸ்ட் ரைட்ஸ் விற்கும் போது அது மீதி படத்தை வந்துட்டு பெருசா இது பண்ண விட மாட்டானுங்க, அமுக்கிடுவானுங்க. ஏன் இப்ப லியோக்கும் கோட்டுக்கும் ஹையஸ்ட் ரைட்ஸ் வித்தாங்க, கூட எந்த படமாவது வர முடியுதா? வரவே விடாம முதல்ல தியேட்டர் ஓனரே அதை நினைக்க மாட்டான். அதாவது இவனை வாங்கின காசுக்கு 2 ஸ்கிரீனே பத்தாதுன்ற மாதிரி தான் அவன் இருப்பான். அப்ப இன்னொரு படத்தை தூக்கி வரும்போது அது எவ்வளவு பெரிய படமா தான் இது ஏத்துக்க மாட்டானுங்க. அந்த மாதிரிதான் அது ஹையஸ்ட் ரைட்ஸ் வைக்கிற படம் இது. இப்ப ஜனநாயகம் எடுத்துப்போமே, அதான் ஜனநாயகம் இன்னைக்கு வரைக்கும் சைன் ஆகாம இருக்கிற ஒரு காரணமும் வந்துட்டு அந்த ஹையஸ்ட் ரைட்ஸ் தான். லலித் கிட்ட அது சைன் ஆகிடும் கட்சியில, லலித் பண்ணிட்டு அது ரிலீஸ் ஆகும். லியோ மாதிரி தான் ரிலீஸ் ஆகும் கேட்டா. ஆனா லலித் என்ன கோளாறுனா இவன் வந்துட்டு ஹையஸ்ட், புரியுதா, ஹையஸ்ட் ரேட்டுக்கு வித்து விட்டுருவான். திருப்பூர் சுப்ரமணியம் வாயில வைத்து லட்சம் எதுக்கு? ஏன்னா ப்ராஃபிட் எல்லாம் வந்துட்டு லலித் வந்துட்டு எல்லாத்தையும் ப்ராஃபிட் எடுத்துன்னு போயிட்டான், புரியுதா? அவன் பார்க்கணும்னு நினைச்சிருந்தான். அதான் வாரிசுக்கு யாராவது ரேட்டு வித்தாங்க லலித்துக்கு, அதான் கிளாஷ் இல்ல இதுல அதான் இல்ல வாரிசுக்கே கரெக்டா இருந்தான். மாஸ்டருக்குலாம் இவன் ரொம்ப இதான் பர்ஃபெக்டா இருந்தான் கேட்டா. ஏன்னா மாஸ்டருக்கு வந்துட்டு தமிழ் சினிமா காப்பாற்றணும்னு விஜய் வந்துட்டு பெருசா ரைட்ஸுக்கு வைக்க விடல, அதான் இவனே இல்ல கம்மியா வித்துருங்க அப்படின்ட்டாரு. ஆனா நம்பாளுக்கே வந்துட்டு தெரியுது இதுதான் சார், அவனை நன்றி கேட்டவனுங்க, நீ இஷ்டத்துக்கு வித்து என்னதான் லியோலாம் பெருசா போயிடுச்சு. நம்ம ஆளுங்க தியேட்டர் ஓனர்லாம் நம்ப முடியாது. ஆமா அதான் திருப்பூர் சுப்பிரமணியம் காண்டா ஐயோ அம்மா ஐயோ அம்மா. திருப்பூர் சுப்பிரமணியம் வந்துட்டு கடைசியில ராஜினாமாவே பண்ணி விட்டு போயிட்டான்.
ஆனா அது அவனோட இதுவால் தான். அந்த டைகர் 3 படம் இதுல கொழுப்பு என்ன தெரியுமா? விஜய் படத்துக்கு நம்ம ஏர்லி மார்னிங் ஷோ எங்களுக்கு வேணாம் கூட அதுல கொழுப்பு என்னன்னா யாரும் போட விரும்பலன்ட்டான். நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் செருப்பால வச்சானுங்க. ஏன்னா ஆமா ஏண்டா இது இருக்கிறதுல தமிழ்நாட்டுல பெரிய ஸ்டார் இங்க வந்துட்டு விஜய் தான் கூட தான் ஏர்லி மார்னிங் ஷோ ஃபுல்லா வரதும் விஜய் தான். ரஜினி ஃபேன்ஸ்னா ஏதாவது கெல்டு பசங்க ஏதாவது போய் அங்கே உட்காந்து இருப்பானுங்க காலைல ஏர்லி மார்னிங்ன்ற மாதிரி தான் கேட்டிருந்தானுங்க. அதான் நம்மள இதுல ஹைலைட் என்னன்னா நம்மள திட்டிட்டு சல்மான் கான் பத்த போட்டிருந்தான். அது ஹிந்திலே ஃபிளாப் அதான் சிரிப்பேன் இங்க. அதை எத்தனை வந்து இங்கே போட்டிருந்தான். கடைசியில அது கேஸ் ஆச்சு. கேஸ் ஆகிட்டு அவன் போயிட்டான். இந்நேரம் திருப்பூர் சுப்பிரமணியம் இருந்தா என்ன கேட்டா விஜய்க்கு கொஞ்சம் திட்டிருப்பான். என்ன கேட்டான் அவன் டிஎம்கே சைட் தான். டிஎம்கே சைட் போயிட்டான். ஆனா டிஎம்கே சைட் போறத விட ஆனஸ்டா தான் பேசுவான். விஜய் தான் கிங் ஆஃப் ஓப்பனிங், விஜய் இதுவே அதிகமா விஜய்க்கு தான் ப்ராஃபிட் வருது. ஏன் பீஸ்ட் அவன் வீடியோ பேர் அதிகமா இது பண்ணியிருப்பான். ஆனா கூலி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஹிட் ஆகணும்னா என்ன தம்ம பண்ணும், கிளைமேக்ஸ் நல்லா பண்ணிடணும். கிளைமேக்ஸ் நல்லா பெருசா சூப்பரா பண்ணிடணும். பார்ப்போம். என்ன கேட்டா கிளைமேக்ஸ் ரைட் அண்ட் டைரக்டர் பை ரஜினி தான்டா இருக்கும். நீ வேணா எழுதி தரேன் பாரு. அவனை சுத்தி பில்டப் பண்ணி இழுத்துன்னு போய் தரன்னு விடுவானுங்க பாரு. நீ வேணா நீ சில பேர் அதை பார்த்துட்டு வந்துட்டு கேட்பானுங்க என்ன சார் ஜெயிலர் கிளைமேக்ஸ் இருக்குதுன்னு. இந்த வடிவேல் ஒரு படத்தை ஓட்டுன்னு இருப்பானே, நான் பாஷா பட கிளைமேக்ஸ் தூக்கி படையப்பா இது அருணாச்சலம் படத்துல போட்டு விட்டுறான்னு நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸ் தூக்கி இதுல போடு. நீ யோசிச்சு பாரு படத்தை. இல்ல இதுலயே கண்டெய்னர் இருக்குது, அங்க சிலை கடத்தல், இங்க வந்துட்டு தங்க கடத்தல், அங்கேயும் மல்டி ஸ்டார் எல்லாருமே இருக்காங்க கூட. அந்த படத்துல வந்துட்டு கிளைமேக்ஸ்ல ஒருத்தன் வர்றது அது அப்புறம் தான் தெரிஞ்சது. இங்க இப்பயே சொல்லிட்டானுங்க அமெரிக்கான் வரான் அப்படின்னு. எல்லாமே நல்லா சிங்க் ஆகும். நல்லா பேர் நெக்ஸ்ட் மந்த் வந்து அப்புறம் போகலாம். நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட வியாதி என்னன்னா, ஒரு பெரிய ஆளு இல்ல பெரிய டைரக்டரோ இல்ல தெரிஞ்ச யாராவது ஆளு இருந்தா கேவலமான ப்ராடக்ட் கூட பாத்துருவானுங்க. அதாவது அது வந்துட்டு ப்ரொமோட் பண்ண விதமா இருந்தா, விஜயா இருந்தாதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்பானுங்க, ஏதாவது இது பண்ணுவானுங்க. ஏன்னா விஜய் சைடு எல்லாருமே அந்த ஒரு கான் இருக்கும், பொலிட்டிக்கல் அந்த இது இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும். ரஜினி எல்லார்கிட்ட சலாம் போறனால அது இருக்காது. எது பண்ணாலும் ஏத்துப்பானுங்க ரஜினி. உண்மையிலே பாரு, அந்த படம் குப்பையா இருந்தா கூட வந்துட்டு இல்ல பரவாயில்லன்றவானுங்க, பெட்டர்ன்றவானுங்க. அப்படிதான் இவனுங்க இருக்கிற மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கும். ஜெயிலரே எடுத்துப்போமே மயிறு மாதிரி இருந்தது. எனக்கு மத்தவங்களுக்கு தெரியல, எனக்கு பிடிக்கல. கிளைமேக்ஸ் ஓகே, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா சொல்லுவானுங்க பாத்தியா, கிளைமேக்ஸ் எல்லாம் மட்டும் ஹிட் ஆனது எனக்கு கேட்டா விசுவாசம், ஜெயிலரு, டான் படம் மெயின் டானு அதான். ஆனா இதெல்லாம் ஹிட் படம் தான். அது இது வந்துட்டு அவனுங்க ஹீரோக்கு இது நல்ல படம் தான். அஜித் ஃபேன்ஸுக்கு விசுவாசம் நல்ல படம், சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு டான் நல்ல படம், ரஜினி ஃபேன்ஸுக்கு ஜெயிலர் நல்ல படம். அதான். ஆனா பொதுவா கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ வேணா கூலி போறதான் கடைசியில ஒரு கண்டெய்னர் டமால்னு திறக்கும், அமெரிக்கான்னு வந்து சார் சூப்பர் ஸ்டார் சார் ஓகே சார். அதான் இவனுங்க பார்த்துட்டு நம்ம ஆளுங்க ஓ அமெரிக்கான் இவரே வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் புகழ்றாருன்னா அதான் அப்படின்னு அப்படி புரியுது, அப்படி போயிடுவானுங்க. ஆனா இது எவன்டா இது என்ன கேட்டா விக்ரம்ல தான் ஆரம்பிச்சு விட்டானுங்களா இல்ல முன்னாடி எங்கனாவது இருக்குதான்னு தெரியல. அத புரியுத கிளைமேக்ஸ்ல கேமியோ வர்றது ஏதாவது யோசிச்சு பார்த்தா வேற ஏதாவது ஒரு படத்துல சிக்கும். அங்க சூர்யா தானே ஆரம்பிச்சு விட்டான் தான். நான் ரோலாக்ஸ் ஆல்ரைட். ஆமா ஆனா இதெல்லாம் பரவாயில்லடா, நம்மளுக்கும் ஒருத்தவன் தான் பாரு கால் பண்ணிக்கின்னு நீ எதுக்கு பண்ற அதாவது இது கேப்பான் தெரியுமா. இல்ல முதல்ல படத்தோட கான்செப்ட் படியே இது மேல்கொண்டு இன்னொரு சண்டைன்ற மாதிரிதான் இருந்திருக்கும். அதாவது குடும்ப சண்டை. இப்ப எனக்கு ஒரு என் குடும்பத்துல சண்டை நடத்துவோம், நான் வந்துட்டு ஃபேக்டரியை கொளுத்திட்டு வந்துட்டேன். அதான் ஃபேக்டரி குடும்ப சண்டையில ஃபேக்டரி கொளுத்திட்டு வந்துட்டேன். அப்போ வந்துட்டு எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணிட்டு அதான் ஒரே ஒரு ஃபேக்டரியை கொளுத்தினா போதுமா, இன்னும் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்க நிறைய கொளுத்தணும்னா முதல்ல இதெல்லாம் என்கிட்ட ஏன்டா சொல்றது, இது எப்படிதான் தெரியுமா இது. இல்ல நான் போலீஸும் இல்ல, இன்னொன்னு சமூகத்து மேல அக்கறையும் இல்ல. சொல்லு, நம்மளுக்கு ஃபேமிலி தான் முக்கியம். சொல்லு எவனாவது ஸ்பேஸ் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணுவானா?
லேப்டாப்ல இருந்து கனெக்ட் பண்ணாதான் இப்ப கேக்குது. போன்ல இருந்து கனெக்ட் பண்ணா கேட்கல. அப்படியே லேப்டாப்லாம் கேக்குதா தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் லேப்டாப்ல கேக்குதான்னு. ஆக்சுவலா 2-3 தடவை இந்த மாதிரி ஆயிருக்கு. மோஸ்ட்லி வந்து லேப்டாப்ல இருந்து நான் ஒர்க்ல இருப்பேன் அப்படியே ஸ்பேஸ்ல இதுல இல்ல லியோல இன்னொன்னு ஜாலியா இருந்து என்னன்னா, கமல் ஃபேன்ஸ் எவனோ வந்துட்டு பத்திரத்துல ஏதாவது இது வந்துட்டு கேட்கல, எங்களால அது அப்படின்னு கேட்கல. கடைசியில லியோ டைட்டில் கார்டு போகல, எண்டு கார்டு அதான் அந்த ரைட் ஹேண்ட் ஆட்டோ லோகேஷ் போடுப்பா, அதுல ரோலக்ஸ் வாய்ஸ் வரும். எங்க முடியும் அதான் இல்லடா, படம் பார்த்துட்டு எல்லாம் போயிட்டு போயிருக்கும்போது ஆயம்மா பெருகும் பாத்தியா, பெருகும் போது அந்த வாய்ஸ் வரும் சார் அப்படின்னு. இவனுங்க சூர்யா ஃபேன்ஸ் ஒருத்தர் எத்தனை தான் சார், எங்களால் தான் சார் டேய், அதாவது உள்ள வந்தா கூட கேட்கலாம், வெளியே வரும்போது அதான் ஏன்டா கேக்குறேன். எல்லாம் படம் முடிஞ்சு வெளில போயிட்டு இருக்காங்க, நீ பாரு ரோலெக்ஸ். இதுல இல்ல ரைட் ஃபர்ஸ்ட் அந்த ஆந்திரால ஷோ பார்க்கும்போது நான் கமல் கால் பண்ணும்போது எழுந்துச்சிட்டேன். நானும் ஹரீஷ் எல்லாம் நான் பக்கத்துல என் பக்கத்துல ஹரீஷ் வந்தாரு. அத அப்புறம் இந்த சில பேர் இவனுங்க அந்த ரேவந்த் எல்லாம் இந்த சைட்ல இருந்தானுங்க. அதான் போன் அடிக்கும் போதே நான் எழுந்துச்சிட்டேன். ஏன்னா அங்க எல்லாரும் அந்த வைப்பு வந்துட்டாங்க, படம் முடிகிற வைப்பு கூட எல்லாம் கத்திருந்தாரு. எல்லாரும் எழுந்திரிச்சுன்னு தான் படத்தை பார்த்தோம். எனக்கு தெரியுது ஒரு பேய் மாதிரி ஒரு மூதை நிற்கும் போதே எனக்கு தெரியுது. அதான் ஏன்னா எல்லாருக்குமே அந்த கமல் தான் டப்பிங் பண்ணது ஏற்கனவே வந்துருச்சு. கமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. எந்திரிச்சு நின்னு பாக்குறேன் என்னதான் பேசுறான் தான் அப்படின்னு. ஏன்னா இல்ல இருக்கிறதுலே வந்துட்டு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமாடா, கமல் ஸ்பீச்சை கேக்குறது. சரி டைலாக் என்னதான் பேசுறதுன்னு சொல்லிட்டு அதை எப்படின்னு பாத்துருந்தா அதான் எதுக்கு பேசினானே புரியல மாதிரிதான் இருந்தது. இல்ல அந்த சீன் எதுக்கு வச்சானுங்கன்னே புரியல. அது ஒரு அது ஒரு கண்டினியூஷன். எப்படின்னா உன்னை கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழ விட மாட்டானுங்க, அந்த மாதிரிதான். இப்ப நம்ம நிம்மதியா இருக்கும்போது சொந்தக்கார கால் பண்ணி சம்மந்தமே எல்லாம் பேசுவான் பாரு, அந்த மாதிரிதான் பண்ணிருப்பான். எதுக்கு அதாவது அட்லீஸ்ட் ஒண்ணு வந்து இவ்வளவு தெரியுதுல, அவனுக்கு ஹெல்ப் ஆகுது பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு டீம் விட்டு ஏதாவது பண்ணிருந்தா கூட சரி, கால் பண்ண வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். அதான் விஜயோட ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். ஏண்டா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது என்னது கிரெடிட்ன்ற மாதிரி அது அப்பா வந்து வேலை செய்யறியா. ஆனா எனக்குலாம் அந்த கால் எப்படிதான் மாதிரி, ஹலோ சொல்லப்பா என்ன நக்கல் பண்றேன் நீ, இந்த சீமான் இருப்பான் தெரியுமாதான் அந்த மாதிரிதான். ஏன்னா ரியாக்ஷன் அப்படிதான் இருக்குதா இவன். ஆனா அந்த ரியாக்ஷன் நல்லா வச்சிருந்தாங்க. ஏன்னா கமலை வந்துட்டு விஜய்க்கு தெரியற மாதிரிதான் வச்சிருப்பான். அதான் இவனான்ற மாதிரிதான் இருக்கும் அந்த காலி அப்பா அப்படின்றதான் இவன் தான். சீரியஸ்லி அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனா இல்லடா ஒண்ணும் இல்ல, ஒரு எண்டிங்காக தான் வச்சது. இவங்க கூட எல்லாம் நாங்க நடிக்கும் போது விஜய் நடிப்பறதா, அவங்க கூட எல்லாம் நடிக்க முடியாது சார். ஆனா இதுக்கப்புறம் நம்ம எல்லா படத்திலும் நம்ம ரெஃபரன்ஸ் அதிகமா வரும், அது ஒண்ணு மட்டும் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா இல்ல பெரிய ஃபேன் பேஸ் அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் யூஸ் பண்ணுவான் லோகேஷ். நம்ம ஆளுங்க வந்துட்டு தத்தி மாதிரி பாத்தியா லோகேஷ் நம்மளுக்கு எவ்வளவு மேல பாசம் மாதிரிலாம் இல்ல. முதல்ல இவ்வளவு பெரிய ஒரு லீகை விட்டு எவனும் போக மாட்டான். இது ஷேர் பண்ற பாருங்க எப்படி எப்படிலாம் கொலை பண்றீங்க. இதெல்லாம் விடுறா. என்னது இது? ஓ இதுவா செல்ஃபி எடுத்த கணவரை ஆற்றில் தள்ளி விட்ட மனைவியா? புரியலையே ப்ரோ. ஆனா இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி நியூஸ் தான் ப்ரோ நான் கேள்விப்படுறேன். சூசைட் பண்ணிக்கிறதுன்னா இல்ல செல்ஃபி எடுத்ததுக்கு இதுக்கு ஆத்திரத்துல உனக்கு புரியல. ஓ மை காட். தவறி விழுந்தத வேணே தள்ளி விட்டு தவறி விழுந்ததா சொல்லுங்கிற. கலரை பார்த்து கல்யாணம் பண்ணு, இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ண சூப்பரா இருக்கும். அவனாவது பரவாயில்ல, ஏதாவது தெரிஞ்சு அதான் நீச்சல் வச்சு வந்துதான். நீலாதான் இருந்தனத்துக்கு அசையாத மரம் ஒன்றுன்னு கல்லெல்லாம் ரிப்போஸ்ட போட்டுன்னு போனுங்க. இன்னொன்னு நம்மளாம் செத்தா மிஞ்சி போனா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஆன்லைன்ல ரிப்புன்னு ஒரு நாள் போட்ட ஐடியா டாக் பண்ணிட்டாதான் இந்த வடச்சல சொல்லுவானு செந்தில் சாப்டர் க்ளோஸ்ன்னு போயிட்டே இருப்பானுங்க. போற உசுறு உண்டுதான்.
இல்ல உண்மையில மேரேஜ் இப்பெல்லாம் நருட்டோ அது என்னன்னே தெரியலடா, எல்லாமே நெகட்டிவா தான் போயிருக்குது. நிறைய 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 ரொம்ப நெகட்டிவா அது கேட்டுன்னே இருக்கிறேன். லேப்டாப்ல கனெக்ட் பண்ணா இப்படிதான் எனக்கு போயிட்டான் தெரியல அப்புறம். போயிட்டு தெரியல. அதான் ப்ரோ நிறையாக்கு நான் ரீசெண்டாவே நிறையாக்கு எந்த மாதிரி நியூஸ் தான் பாக்குறேன். வரதட்சணை கொடுமையால ம். பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறது, இந்த இதுல பையன் இல்ல இதுல கல்யாணம் பண்ணிட்டு. அதாவது கீழே நிவாஸ் இருக்காருல அங்கிள் தான் இந்த அவங்க ஜென்ரேஷன் அதெல்லாம் வேற. அவங்களுக்கு அதான் நான் உண்மையில பாக்குறேன் அந்த ஜென்ரேஷன்லாம் நல்லா நல்லா அமைஞ்சிருக்கும் கல்யாண வாழ்க்கை. இவங்க நிறைய பேர் ஜென்ரேஷன் 90s கிட்ட கூட ஒரு சில பேர் கூட அமைஞ்சிருக்கும் நல்ல கல்யாண வாழ்க்கை. ஆனா இதுல நான் யார் தெரியுமான்ற மாதிரியே இயர்லி 2K இப்ப இருக்கிற 2K காரணங்க ஜாலியா இருக்கானுங்க. அவனுக்கு ஃபுட்பால் அடிக்கிறான், கூலி போடுறானுங்க, இருக்கிறதான் என்ன சொல்றது, இப்போ இதான் பெஸ்டி நெக்ஸ்டி ஏதோ போயினுக்கிறானுங்க சுச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு. இதுல சிச்சுவேஷன்ஷிப்பு இது நிறைய ஷிப்பு ப்ரோ. இல்ல வாயிலே வந்து இருக்கிறதுல மல்லு முட்டைனா யார் தெரியுமா? 1999ல இருந்து 2001 2 3 அந்த மாதிரி இருக்கிறோம். ஏன்னா நான் 2001 கூட வந்துட்டு அந்த அந்த 99 98 அந்த மாதிரி பிறந்தவனுங்க. இவனுங்கெல்லாம் எடுத்து பார்த்தா ஏன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம், நார்மலா இருக்கும். புரியுதா? கிட்டத்தட்ட தான் உண்மையான 90s கிட்னா இதுதான். இதுல ரொம்ப முன்னாடி 90sல இருந்தவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டானுங்க, அவனோட ஜாலியா இருக்கானுங்க. ஆனா அலெக்ஸ் 2001 நம்ம ரொம்ப பாவம். புரியல 2001 ரொம்ப பாவம். நீ 2001 ஆமா 2001 அக்டோபர். நான் டிசம்பர். ஓ ஒரே ஏஜ் தானே 2001 தான். இல்ல நான் அப்ப நம்ம காலம் யோசிச்சு பாரு. அதாவது வளரும் போது குழந்தையா வந்திருக்கும். இவளையா மிஞ்சி மிஞ்சி போனா பாஸ் ஆகுறது ஒரு பொண்ணு கையை பிடிச்சா போதும் தான் வந்திருக்கும். கையை பிடிச்சா என்னது நார்மலா பேசுறதுக்கே பயப்படுவோம். புரியுதா? இப்பெல்லாம் இவனுங்கெல்லாம் பார்த்தா சதர். காலேஜில் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. பார்ப்போம். இப்பெல்லாம் லவ் பார்த்தாலும் பயமா இதுதான் என்னதுன்னே தெரியல. எனக்கு பெரிய ஆசை இல்லை சார் கலருக்கு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி அமைச்சிடணும். ஆனா கலர்லாம் என்ன இல்ல, இவன் வேற இதான் சொல்லுவனதான் மண்டை சூடுக்காரன் மண்டை சூடு. இவன்லாம் ஏதாவது கண்டிப்பா பேப்பர்ல வந்துருவான். உண்மையில சொல்ற சில பேர் கேரக்டர் இப்படி பேப்பர்ல வந்துருவானு கண்டிப்பா. மண்டை சூடு. நான் தருண நீ ஏதாவது லவ் பண்ணிருக்கிய? ம் கேக்குதா? கேக்குது. ம் அந்த மாதிரி சொல்லு. இல்ல என்னது? எனக்கு கேட்டா ஆதி கூட ஆதி ஏஜ் என்ன 25 24 25 இல்ல ப்ரோ, நான் தான் சின்ன பையன் ப்ரோ. உன்னோட எவ்வளோ? உனக்கு எவ்வளோ ப்ரோ? ஏய் உன்னோட 3 வயசு நான் இருக்கேன். ஒன்னுல பிறந்தவயா நாங்க. நீ நான் வந்து எனக்கு 21 ஆகுது ப்ரோ. 21. 21லாம் ஜாலியாடுறா. ஆனா இப்பதான் கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். 21 தான் கொஞ்சம் எரிச்சல். உண்மையிலே இல்ல இல்ல அதாவது துருத்துருன்னு இருப்போம். துருத்துருனா எந்த மயிர் பேச்சும் கேட்காம இருக்குது. அது இல்ல அந்த 18ல இருந்து 21 வரைக்கும் உண்மையில அந்த 3 வருஷம் எந்த நாய் பேச்சும் கேட்க தோணாதுன்னு இருக்கும். புரியுதா? அதோ இப்ப நம்ம 2001 இருக்கோம்ல, நம்ம 2K கிட்ஸ் ஆனும் தெரியாது, 90s கிட்ஸ் ஆனும் தெரியாது. இல்ல நான் இல்ல ஒன்னு இயர்லி 2K. இது எப்படின்னா தனி இருக்கிறதுல தனி ரெஸ்பெக்ட் இயர்லி 2K தான் கேட்டா. ஏன்னா உண்மையில 90ஸும் இயர்லி 2K தான் உண்மையிலே. அது உண்மையில பக்காவா இருக்கிறவனுங்க. அதாவது அந்த ஃபீலும் தெரியும் நம்மளுக்கு. உண்மையில எல்லாத்தையும் பார்த்து வந்து பட்டன் போன்ல இருந்து பிசிஓ போன்ல இருந்து இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துதான் வந்திருக்கும். நம்ம ரொம்ப இது பாவடா. எது ஏன் தெரியுமா? இது இருக்குல்ல பப்ளிக், நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் 11th பப்ளிக் வைக்கிறது. இது இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்ல எங்க மேட்ரை கேளு. அதாவது இப்ப இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் வந்துட்டு 11வது பப்ளிக் எழுதலாம். முதல்ல ஹிஸ்டரியிலேயே 11வது பப்ளிக் எக்ஸாம் எழுதுன ஒரே பேட்ச் நாங்க தான். அதாவது இதுல இல்ல எந்த ப்ளூ பிரிண்ட் எந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் இல்லாம எழுதுனதும் நாங்க தான். தெரியுமா?
இது கேட்க வந்துட்டு இப்ப பெருமையா இருக்கும். மார்ட்டின் தவிச்சதான் தெரியும். நீ எவ்வளவு காண்டு தெரியுமா? செம்ம அப்பெல்லாம் இப்ப ரொம்ப பயமுறுத்துவானுங்க. அதான் நீ என்னன்னா நீங்கெல்லாம் சாரே சொல்லுவான், நீங்கெல்லாம் ஒரு பண்ணி மாதிரி உங்களை வச்சு டெஸ்ட் பண்றானுங்க, ஒழுங்கா படிச்சுக்கங்க. ரொம்ப சத்தியமா எங்க சார்லாம் அப்படிதான் சொல்லுவான். அது எனக்கெல்லாம் அலெக்ஸ் பிட் அடிக்கிற ம், பிள்ளையும் இல்ல ஒண்ணும் ம், கிடையாது. எங்க ஸ்கூல் எப்படின்னா கோயட் ம். ஸ்கூல் தான், ஆனா தனித்தனியா பாய்ஸ் தனியா அது கேர்ள்ஸ் இப்ப எங்க இல்ல பிளாக் இருக்கும் இங்க அவங்க இல்ல பிளாக்கும் இல்ல 6 கிலோமீட்டர் இருக்கும். உனக்காவது பரவாயில்ல. இது கோயடு மாதிரி தான். கிளாஸுக்கு 2 பொண்ணு தான் இருக்கும். அதுவும் அதுவும் எப்படி இருக்கும்னா 2 பொண்ணு சூரி மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவ? இது எந்த இது காலேஜ்ல எந்த குரூப் டிபார்ட்மெண்ட்? காலேஜ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸ்கூல்ல வந்துட்டு அதான் ஓ 10th அப்புறம் எடுத்தது இன்ஜினியரிங்கா? எல்லாமே 10th அப்புறம் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நார்மல் ஆர்ட்ஸ் குரூப். ஓகே ஸ்கூல்லயே ஓகே. வந்துட்டு 10th அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன். ஃப்ரெண்டு மட்டும் தான் இந்த பயோ இது அந்த மாதிரி போயிட்டான். அது ஒருத்தன் அது ஒண்ணு போச்சு. ஆனா இதான் நம்ம தான் நிறைய ரிஸ்க் நான்லாம் எடுத்து வந்திருப்போம். ம். மேக்ஸ்க்காக பயந்துதான் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தேன். மேக்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன்னா சத்தியமா 12th அவுட் தான். எனக்கும் மேக்ஸ் ஆகுது. அதான் நானும் இது போல அட்மிஷன் டைம் அப்பயே சொன்னேன், மேக்ஸ் இல்லாததை சேர்த்து விடனா. நான் விஸ்காம் தான் கேட்டேன் ஃபர்ஸ்ட், புரியுமா? விஸ்காம் தான் கேட்டேன். இல்ல விஸ்காம் வேணாம், நீ எங்க சொந்தக்கார பையன் தான் இழுத்து கோத்து விட்டான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்னு. பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர்லயே ரொம்ப மேக்ஸ் இருந்தது. எப்படி தப்பி தவறி ஆனா அதெல்லாம் பாஸ் ஆயிட்டேன். எனக்கெல்லாம் வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா எனக்கு இந்தி டிவிஷனே தெரியாது சார். சொல்லணும்னா டிவிஷனு இதை அது விட எவன்டா டிவிஷனே தெரியாது. ஸ்கூல் எவன் ஞாபகம் இருக்கும் சும்மா. இல்ல ஸ்கூல் முடிச்சு காலேஜ் யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு ம். வேலைக்கு போய் 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் டிவிஷன் ஆனா தெரியாது. இல்ல, நம்ம நம்ம முதலமைச்சருக்கே தெரியாது. மேக்ஸே தெரியாது முதலமைச்சர், அடிஷனே தெரியாது. ஆமா. இதுல அசிங்கப்பட என்னது? அதான் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கே அடிஷன் தெரியாத போது உனக்கு டிவிஷன் தெரியாதெல்லாம் தப்பு இல்ல. நம்ம இப்பெல்லாம் கணக்கு போடுறதெல்லாம் போன்ல தான் போடுறாங்க. இதுக்கு ஆனா இதுல மேக்ஸ் தான் சார் லைஃப்னு சொல்லுறது அப்படிதான் வளர்த்துருப்பானுங்க, புரியுதா? மேக்ஸ் தான் சார் லைஃப், எங்க போனாலும் மேக்ஸ் தோர்த்தோன்ற மாதிரி தான் மேக்ஸ் இது சொல்லிருப்பாங்க. இதுல 11th 12th எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியடே மேக்ஸ் தான், புரியுதா? கிளாஸ் மிஸ் வந்துட்டு மேக்ஸ் நல்ல மிஸ். ஆனா சத்தியமா நான் பார்த்ததுலேயே வந்துட்டு ஒரு 8th படிக்கும்போது நல்ல மிஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான், அதாவது நல்லா ஆனா இப்போ புரிஞ்சுப்பாங்க. காலேஜ் வந்து ம். காலேஜ்ல 1.5 வருஷம் அப்படியே லீவ்லயே போயிடுச்சு தானே உனக்கு ஒரு கரெக்டா? வருஷம் ஒரு வருஷமா அந்த ஓ 1 வருஷமா? எங்களுக்கெல்லாம் 1.5 வருஷம் போயிடுச்சு. கடைசி செம் ஃபர்ஸ்ட் செம் மட்டும் தான் எழுதுனேன் இல்ல காலேஜ் நேத்து போய். அதான் நேத்து அதான் பேசியிருந்தானுங்க. இந்த கலர் பேசியிருந்தேன். அதான் இது வந்துட்டு நம்ம லாஸ்ட் செமஸ்டர் வந்துட்டு என்ன பண்ணோம். அங்க காலேஜ் போய் தான் எழுதணும். என்னமோ எடப்பாடி பாஸ் பண்ணி விட்டான்னு ஈஸ்வர வச்சு பஞ்சாயத்து பண்ணணும். அதான் கேட்டேன், ஏன்டா? ஐயோ அதான் அது எங்களுக்கு அதான் தெரியாதையா? அதான் ஏன்டா நடக்கிறதெல்லாம் மத்தவனுக்கு நல்லது நடக்கும். நாய் வந்துட்டு அதான் எங்களை போட்டு கேள்வி கேட்கன்ற மாதிரி. இந்த ஷாம் வருவான் தெரியுமா, அவன் தான் இது ஆல் பாஸ் குரூப். என் தம்பி இது செட் எல்லாம் வந்து ஆல் பாஸ் பண்ணி விட்டாங்க 12th. அப்பதான் ஆனா அந்த இதுல கோவிட். இல்ல நமக்கு எரிச்சல் அடுத்தது என்னன்னா, அடுத்த அதான் செட். இல்ல செகண்ட் இயர் நம்ம ஆன்லைன் எக்ஸாம் எழுதிட்டோம். செகண்ட் இயர் வந்துட்டு ஜாலியா இருந்தது. தேர்ட் ஆமா இயர்லாம் ஆமா எனக்கு ஆமா. எப்படின்னா, இல்ல ஏன்டா தேர்ட் இயர் அந்த மாதிரி ஒரு அலெக்ஸ் மாதிரி இருக்கும். செகண்ட் செம்மே ஆன்லைன் தான் எழுதுனேன் நானு. செகண்ட் செம் வரைக்கும் ஆன்லைன் தான் இருக்கும். செகண்ட் செம் அப்புறம் தேர்ட் செம் ஃபோர்த் செம் 3மே ஆன்லைன் தான். ஃபிஃப்த் செம் வரைக்கும் ஆன்லைன். ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் மட்டும் தான் இது அப்படியே பர்சனா போய் அங்க காலேஜ்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் லாஸ்ட்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் நடுவில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆஃப்லைன் தான். ஆனா சரியான டைம் அது சூப்பரா இருந்துச்சு. ஆனா எழுதுறதுக்கு பட்ட பாடுக்குது பாரு. ஐயோ என்ன பண்றது? லேப்டாப் ஆன் பண்ணி வச்சு லேப்டாப் பின்னாடி புக்க வச்சு. நானும் எவ்வளவுதான் இல்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். பரவாயில்ல. ஆனா எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்ல, ஃபுல்லா அப்படியே நோட்டை திறந்து வச்சுதான் எழுதிட்டு இருந்தோம். அந்த அளவுக்குலாம் ஒரு பெருசா இது பண்ணல. எது நோட்டை தந்து வச்சது இந்த இது செம்மு ஆன்லைன்ல. ஆன்லைன் அது எழுதுனது இல்ல, லாஸ்ட் செமஸ்டர் சொல்றேன். லாஸ்ட் அதுக்கெல்லாம் நாங்க பிட் எடுத்துட்டு போவோமே. எங்க போன் அப்படியே எங்களோட போன் வந்து அலவுடு. கேக்குது யாரா நீ புரியல. லாஸ்ட் செமஸ்டருக்கு போன் எடுத்துன்னு போறீங்களா? ஐயோ டேஞ்சர் போல. என் காலேஜ்ல அந்த அளவுக்கு இது இந்த ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது, எக்ஸாம் ஹால் ஸ்ட்ரிக்ட் எல்லாம். என் காலேஜ் அப்படி இல்ல, எதுவும் முடியாது. எந்த காலேஜ்?
இதுதான் டிபிஜி புரியல. டிபிஜி. ஓ, ஜெயின் காலேஜ். ஆனா எனக்கு என்னன்னா படிச்சது எழுதுனா பாஸ், அவள்தான் மேட்ரு. அதான் இதெல்லாம் பார்த்து தோணல. ஆச்சு எனக்கு இந்த பிரசிடென்சில வந்து படிக்கணும்னு தான் ஆசை. இங்க ஆல்ரெடி ஸ்கூல்லயே ரவுடி தரம் பண்ணிட்டு இருந்தேன். அங்கெல்லாம் போனா சரி அவ்வளவுதான், மூடிட்டு இங்கே படி. காலேஜ்ல ஏமாலே ஒரு பிளாக் மார்க் இருந்தது. ஆனா பிளாக் மார்க்னா என்னன்னா பிளாக் மார்க் ஆகல, சண்டை நடந்துச்சு. அது காலேஜ்ல, இது கேன்டீன்ல, அது இன்வால்வ் ஆயிடுச்சு. பிரின்சிபல் ஸ்கூல் டைம்லயே ஏகப்பட்ட கேஸ். ஸ்கூல்ல ஸ்கூல் இல்ல டைம்ல 2 இல்ல டைம் சஸ்பெண்ட் ஆன கேஸ். ஸ்கூல்ல எனக்கு பீஸ்ஃபுல்லா போச்சு. காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் அது முடியற டைம்ல வந்துட்டு இதுவாச்சு, சண்டே ஆயிடுச்சு. அது ஒரு இதுல கேங் வருது. நாங்க சும்மா இல்ல. எங்க ஸ்கூல்ல இந்த பசங்க பொண்ணுங்க இருந்தா அந்த இதுலயே போயிட்டு இருக்கோம், பேசிட்டு பொண்ணுங்க. வெறும் பசங்கனால பசங்க கூட இருந்து அது எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு சண்டை அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு 2 டைம் சஸ்பெண்ட் ஆகுற நிலைமைக்கு போய் சஸ்பெண்ட் ஆகி அந்த மாதிரி இல்ல இல்ல சிரிப்பு என்ன தெரியுமா, காலேஜ் கேன்டீன் இங்க இருக்கும். நீ சண்டையை கேட்டாலே இது சிரிப்பு, இது சண்டையானு. அதாவது ரெண்டு பக்கத்து கிளாஸ் இதுக்கும் ஆகாது, பக்கத்து கிளாஸ் செக்ஷனுக்கும் எங்களுக்கும் லைட்டா அது ரெண்டாவது சும்மா அது ஆவாதுன்னா எப்படின்னா நடுவுல இல்ல, அதான் நடுவுல இருக்கிற ஒரு நார்மல் சண்டை 2 பேரும் தான் ஆகுதுன்னு எடுத்துப்போம். 2 பேரும் அப்படியே ரெண்டு பசங்க கேங் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை நார்மலா தான் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இதுல நடுவுல ஒருத்தவன் பிஜிக்கு அதாவது காலேஜ்ல வந்துட்டு ஹாஸ்டல் எடுத்துட்டாங்கன்னா செலவுன்னு சொல்லிட்டு தனியா வீடு அங்க பக்கத்துல இருக்கும்ல காலேஜ் சுத்தி, அங்க எடுத்து அங்க வாடகைக்கு எடுத்து அவனுக்கு தங்கியிருந்தானுங்க. ஒருத்தன் காசு தரல. இதுல ஹைலைட் என்னன்னா, ஒருத்தன் வந்துட்டு அந்த வாடகை காசு வந்துட்டு தரலன்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு போயிட்டான். இவன் காசு கேட்க சொல்லிட்டு எங்க கிளாஸ் பசங்க எல்லாம் போனானுங்க, என்னையும் கூப்பிட்டானுங்க. நானும் போய் நிக்கிறேன். எங்க பிரேக் பீரியட்ல ஒண்ணும் இல்ல, நார்மலா பேசணும் புரியுதா, டே கொடுத்துரு அந்த இது. நாங்கெல்லாம் சுத்தி நின்னனால பயன்ட்டான் புரியுதா. ஒரு மாதிரி பயன்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் வந்துட்டு என்னமோ நாங்க மிரட்டின மாதிரி அவன் கிளாஸ்ல போய் சொல்லிருக்கான், மச்சான் என்ன போட்டு மிரட்டிட்டாங்கடா, இது பண்ணிட்டானா. அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில காலேஜ் முடியுது. காலேஜ் முடிச்சுட்டு நாங்கெல்லாம் கேன்டீன்ல இருக்கோம். அதான் நானு பசங்க வந்துட்டு கேன்டீன்ல இருக்கோம். அது கேட்டா இதுக்கு குபின்னு இருக்கும்டா இந்த ஃபைட்டு. அதாவது இப்படியே நடக்குமான்னு உக்காந்து பரோட்டா சாப்பிட்டுக்கிறேன் நானு. ஆனா இது வந்துட்டு அங்க இது வந்துட்டு சில்லி பரோட்டா அப்பதான் போடணும் சொல்லிருப்போம்ல ஃபர்ஸ்ட் அந்த மாடி இது வந்துட்டு அப்பதான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஒருத்தன் வந்து சொல்றான், தான் இல்லடா அவன் வரானுங்க இந்த மாதிரி அந்த வாடகை பிரச்சனை இதுன்னு வந்துட்டு, சரிடா பேசுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிறேன். தருண இங்க இருந்து ஒருத்தன் விழுறா கீழே, எனக்கு புரியல எதுக்கு விழுறானே தெரியல. அதாவது விழுந்தது எங்கால இல்ல, ஏடா என்னடா நடக்குதுன்னு பார்த்தா கை புரியுதா, கை கழுவுல, என் கை கழுவுல, நான் 2-3 பசங்க கழுவுல, அச்சின் மாயிரானுங்க. ரெண்டு கேங்க சண்டை புரியுதா. இதுதான் இது ஒண்ணு எனக்கு அடிக்கவும் தோணல புரியுதா. அது எவனை என்ன எனக்கு என்ன மேட்ச் என்ன இதுன்னு புரியல. கடைசியில பார்த்தா ஒருத்தன் வந்துட்டு நான் பேசதானே பார்ப்போம், புட்ரான்னு இருந்தேன். அங்கேயும் ஒருத்தன் இதாவது என்ன மாதிரி ஒருத்தன் அங்க சண்டை போடாம இருந்தான் புரியுதா. அவங்க கேங்ல 2 பேரும் முழிக்கிறோம். அதான் அவங்க கேங்லயும் ஒருத்தன் இருக்கான், நானும். கடைசியில பார்த்தா அவன் நெக்கில் மாதிரியா வந்துட்டு இங்க வந்துட்டு என்ன வந்துட்டு அதான் சட்டை பிடிக்க வந்தான், சட்டை பிடிக்கிற மாதிரி அடிக்க வந்தானுங்க. தள்ளி விட்டு கை கழுவு தானே தோணும், தள்ளி விட்டு கை கழுவுறேன், சனிய டாப்ல அடிக்குது. டேய் அதாவது லூசு பையன் இது சொல்லுவான் தெரியுமாதான், டாப்ல டங்குன்னு கேக்குது. எனக்கு அப்பதான் தெரியுது என்னாச்சு. இல்ல தருணம் என்னாச்சுன்னா, அங்க சண்டை பெரிய சண்டை போலங்க புரியுதா. இவனுக்கு இங்க வந்துட்டானுங்க, நாங்க உட்காந்து பீஸ்ஃபுல்லா சாப்பிட்டுக்கிறோம். புடிச்சு அதான் எல்லாம் சிரிப்பா இருந்துடும் அந்த சண்டையை பார்த்தா. சொரினா எச்சிக்கிற மாதிரி எச்சிக்கிறானுங்க. கடைசியில தான் அப்பெல்லாம் சண்டையை பார்த்து இப்பெல்லாம் சண்டையை பார்த்தா அட என்ன இந்த இல்ல நான் ஒரு நிமிஷம் இல்ல சார், அதான் இல்ல சார், இது இப்ப நான் சொல்றது எவ்வளவு சிரிப்பாகுது. அந்த டைம் அது எவ்வளவு சீரியஸா இருந்துச்சு தெரியுமா. நீ ஒண்ணு யோசிச்சு பாரு, நீ சாப்பிட்டு கை கழுவ போற ஒரு கை டங்கு நிலையத்துல எப்படி இருக்கும் உனக்கு. எனக்கெல்லாம் வந்துட்டு இல்ல அது வெறி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அந்த வயசு தூர்னு வெறி ஆயிடுச்சு. மாவன புடிச்சு இழுத்துக்குன்னு அந்த சைடு மாயிறானுங்க. அப்புறம் ஹெச்ஓடி கிட்ட போயிடுச்சு. எல்லா ஐடி கார்டு அந்த இவன் ரவுண்ட்ஸ் வருவான்ல அந்த அந்த பைத்தகாரனா கிட்ட போய் அதான் ஹெச்ஓடி கிட்ட போயிடுச்சு அந்த கார்டு. ஹெச்ஓடி நான் ஆல்ரெடி ஹெச்ஓடி புரியாது, நேரா பிரின்சிபல் கிட்ட போயிட்டேன். பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அந்த அந்த தாடிக்காரன் வந்துட்டு அதான் பிடிக்க முகரே முழிச்சா கூட பார்த்தது இல்ல. கடைசியா சொல்லிட்டான் பேரண்ட்ஸ் ரூட் அடிப்பீங்களா?
ரோட்ல அடிப்பானுங்க. ஆனா இந்த நான் ரூட் இன்வால்வ் எல்லாம் தெரியும் போட்டிருப்பானுங்கல்ல இன்வால்வ் சென்னையில. நான் இன்வால்வ் ஆகிக்க மாட்டேன். கழுத்துல தெரியும் இருக்குமா பஸ்ல பண்ண பஸ்ல பண்ண தொங்கிட்டு அட்ராசிட்டி கிடப்பாரு அதிகம். குரங்கு அதான் மாதிரி. இல்ல பஸ்ல பண்ண அட்ராசிட்டி அதிகமா இருக்குது. ஆனா இங்க சொல்ல முடியாது, இங்க சொல்லக்கூடாது. ஆனா இங்க கோயம்புத்தூர்ல இருந்துச்சு, அது அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க போலீஸ். ம். இல்ல அது சொல்லுதான் சார். சென்னையில அப்படி இப்போ ரெகுலரா நடக்குது போல. சென்னையில இல்ல முதல்ல இந்த சைடு இதுல்ல இந்த பச்சையப்பா சிவனுங்க அந்த அதுக்கு அது கிரிமினல் கேஸ் எனக்கு பிரசிடென்சி. அதெல்லாம் கிரிமினல். ஆமா ஆமா. நம்ம சைடு இருக்கிறதெல்லாம் நார்மலா பண்றது. ஆனா நார்மலா பண்றதே தப்பு. அது அதிகமா இது வந்துட்டு அதெல்லாம் கிரிமினல். இதெல்லாம் நீ என்ன அது அந்த ஒரு 2-3 ரூட் தான் நினைக்கிறேன் பெருசா. அந்த சைடு இதெல்லாம் அது ரொம்ப மோசம்.